ஹாய் கைஸ், வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். நம்ம நண்பர் சாய் கிருஷ்ணா சூப்பர் சாட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீனியஸ் டார்க் நைட் மானுவாவோட 48வது சாப்டர்ல இருந்து 50வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் பச்சை மண்டியும் அவங்க மேன்ஷன்ல இருந்து வெளியே நடந்து வராங்க. அப்ப பச்சை மண்டியும் எமோஷன் நாக்ஸ், நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஏன்னா உங்க கண்ணு கீழே அந்த கருவிழி அது ரொம்ப டார்க்கா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோ என் கிளாஸ் என்ன நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்குதான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இவங்க இப்படி பேசிட்டு வரும்போதே எதிரில ஒரு பையன் வந்து நிக்கிறான். யாருன்னா அந்த மர்ச்சன்ட் பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தால போன சாப்டர்ல, அவன் தான் வந்து நிக்கிறான். அவனும் வந்து ஹீரோ பார்த்து, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் யங் மாஸ்டர். யாரா நீ? ஓ, என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைல்ல. நான் தான் ரிக், மர்ச்சன்ட் பொண்ணோட சர்வன்ட். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோ அவனை பார்த்துட்டு, எது ரிக்கா? போச்சுடா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கதையோட பாதியிலே இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான ஆளு என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வந்திருக்கான்? அதுவும் இல்லாம இந்த ரிக் இவன் ரொம்ப தந்திரமான ஒரு ஆளு. இவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த ஸ்டோரியோட பிளாட் படி அடுத்த 3 ஸ்டோரி லைன்லயுமே இவன் அந்த மர்ச்சன்ட் பொண்ணோட ஃபேமிலியை பிட்ரே பண்றான். ஏன்னா இவன் ஒரு டீமனோட சர்வன்ட். அதுவும் இல்லாம இவன் டீமனை வர்ஷிப் பண்ற ஒரு ஆளு. இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, மர்ச்சன்ட் பொண்ணை முதுகுலே குத்த போறது அது இவன் தான். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பனு. ஆனா இந்த இன்னர் லூனட்டிக்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் குப்பைக்கு சமானம். அதனால இந்த மாதிரி ஒரு குப்பையை என் கூட சேர்த்துக்கிறதுனால எனக்கு நல்லதை விட அதிகமா கெட்டது தான் நடக்கும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையனும், எங்களோட யங் மிஸ் உங்களுக்காக ஒரு பிரசன்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க, அதுவும் இல்லாம இது ஒரு பிரஷியஸான ஆர்டிஃபேக்ட், இந்தாங்க அப்படின்னு தரான். ஹீரோவும் மரியாதையா இங்க இருந்து போயிடு. கண்டிப்பா எனக்கு அந்த ஆர்டிஃபேக்ட பத்தி ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு, ஆனா அது இவன் கையில இருந்து வருதுன்னா கண்டிப்பா அதை நான் வாங்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணணும். இவனும் ஹீரோ மிரட்டினது கேட்டு, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்ட்டு ஹீரோ கத்தி மேல கை வைக்கிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு உதறுது. ஹீரோவோ, நீ போக மாட்ட போலையே அப்படின்ட்டு அவன் கத்திய உருவ ட்ரை பண்ணும்போது ஆளு அப்படியே கதி கலங்கி போயிடுறான். அவனும் ஹீரோவோ உருவன கத்திய உள்ள சொல்லிட்டு அவனும் திரும்பி போயிடுறான். பச்சை மண்டை பின்னாடியே ஓடி வந்து, யங் மாஸ்டர் நாக்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். பச்சை மண்டி ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, யங் மாஸ்டர் நாக்ஸ், உங்க பாடி அது ரொம்ப வீக்கா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பாடியை வச்சுட்டு நீங்க இவ்வளவு வேகமா நடந்து போனீங்கன்னா நீங்க மயக்க போட்டு கீழே விழ அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அவ்வளவு பெத்தட்டிக்கான ஆள் மாதிரியா தெரியறேன் நானு. அதை கேட்டு பச்சை மண்டியா, நீங்க என்ன மறந்துட்டீங்களா, ரீசெண்டா தான் உங்களுக்கு ஜுரம் வந்தது, அதுவும் இல்லாம உங்களோட அந்த கோல்டு ஹேண்ட் அண்ட் ஃபீட் அது ரொம்பவே மோசமா இருந்தது. நான் ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல உங்களை மாதிரி ஒரு வீக்கான ஆளை நான் பாப்பேன்னு. இதை கேட்டு ஹீரோவும், என்னால நீ சொல்றதுக்கு மறுக்க முடியாது, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், அதனால என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாத நீ. நான் ஒன்னும் உடனே செத்துற போறது இல்ல, எனக்கு தெரியும் எங்க மாஸ்டர். ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியான அன்ஈசியான ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையோட நடுவுல யார் இருக்கான்னு பார்த்தா அது நீங்களா தான் இருக்கீங்க. இதை கேட்டு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் பாப்புலரா இருக்கேன்ல, அதனாலதான் போல. எதே பாப்புலரா இருக்கியா? ஆனா பைத்தியக்காரா, பிரச்சனையை உருவாக்குறதே நீ தாண்டா. ஹீரோவும் இவளை பார்த்துட்டு, முக்கியமான விஷயம் என்னன்னா, நாக்ஸ் இவளோட மாஸ்டர் மட்டும் கிடையாது, இவ லைஃப காப்பாத்தின ஒரு லைஃப் சேவியர் அவன். என்னதான் இருந்தாலுமே இவளோட அந்த ட்ரேட் சிங்கிள் மைண்டட், அதனால இவன் நாக்ஸ பத்தி ரொம்பவே கவலைப்படுறா, ரொம்ப டேக் கேர் பண்ணி அவனை பாத்துக்கணும்னு நினைக்கிறா. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும், ஆமா எங்க மாஸ்டர், நீங்க ஏன் அந்த பையன் கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க? யாரு, அந்த ரிக்க பத்தி கேக்குறியா? ஆமா எங்க மாஸ்டர், நீங்க நார்மலா இருக்கிறத விடவே அவன்கிட்ட ரொம்ப எமோஷனலா நடந்துகிட்ட மாதிரி தெரிஞ்சது. பச்சை மண்டை, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவன் கூட மட்டும் நீ சேர்ந்துராத. அவன் கூட சேர்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது. இது கேட்ட பச்சை மண்டியும், எனக்கு புரியல, ஒருவேளை யங் மாஸ்டர் அந்த மர்ச்சன்ட் பொண்ணோட சர்வன்ட் வந்ததுனால அந்த மாதிரி நடந்துகிட்டாரா, இல்ல அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு நல்ல ரீசன் இருக்கும். இதை யோசிச்சுட்டு இவ்வளவு ஹீரோ பார்த்து, எனக்கு புரிஞ்சுது, நீங்க சொன்ன மாதிரியே என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றேன், நல்லது சொல்லிட்டு ஹீரோவும், நான் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த பத்தி இப்ப யோசிச்சு பார்த்தனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மர்ச்சன்ட் பொண்ணு கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கிறது எனக்கு நல்லது. அப்படி மட்டும் நான் பண்ணாம போனேன்னா நான் தேவையில்லாம நிறைய அட்டென்ஷனை என்ன நோக்கி ஈர்த்துருவேன். அதனால இப்பத்துல இருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவும் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறான். வந்தவனும் கிளாஸ்ல உட்காந்துட்டு, ஏன் எனக்கு மட்டும் இதே மாதிரி நடக்குது? ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனையை உருவாக்குறவங்க எல்லாருமே என்ன சுத்தியே இருக்கிற மாதிரி ஏன் எப்பவுமே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது? ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ப்ரொஃபஸரும், பசங்களா நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டீம் தான் ஃபார்ம் பண்ண போறீங்க. நீங்க இப்ப ஃபார்ம் பண்ற டீம் தான் அடுத்த வருஷம் வரைக்கும் உங்க கூடயே இருக்க போகுது. இந்த மாதிரி டீமை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால மத்தவங்களை பத்தி ரொம்ப ஈஸியா நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இவரு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும், போச்சுரா டீமை உருவாக்கணுமா, கிழிஞ்சது போ, நான் ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல, யார் கூடயுமே ஃப்ரெண்டா இல்லாம இருக்கிறது இந்த கேம்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கணும். ஏன்னா ஹீரோ வந்து எப்பவுமே சோலோவா தானே சுத்தின்னு இருப்பான். இப்போ வந்து டீம் அப் பண்ணோன்னே பையனுக்கு உதருது, எப்படா மத்தவங்க எல்லாம் போய் கூப்பிட்டு பேசி அவங்க கூட பழகிறது
அப்படின்ட்டு. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபஸரும், பசங்களா ஒரு டீம்ல 4 பேரா சேருங்க பாக்கலாம், நான் உங்களுக்கு 30 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள டீம் அப் பண்றேங்க சீக்கிரமா அப்படின்றாரு அவரும். இவரு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும், சத்தியமா இது என்னால முடியவே முடியாது, நான் போய் என் டீம்ல இன்னும் ஒரு 3 பேர் சேர்க்கணுமா, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹீரோவும் இது யோசிச்சுட்டு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட, நம்ம மட்டும் எந்த டீம்லயுமே சேரலனா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ப்ரொஃபஸரும், நீ அந்த மாதிரி சேராம போனா உனக்கு F கிரேட் கிடைக்கும், அப்படி மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ இதுக்கப்புறமும் இந்த கோர்ஸ் உன்னால கண்டினியூ பண்ண முடியாது, அதனால தெளிவா கேட்டுக்கோ, உன்னால இந்த விஷயத்துல தனியா ஒர்க் பண்ண முடியாது, புரியுதா நாக்ஸ்? ஹீரோ இதை கேட்டு, புரிஞ்சுது. என்னது ஸ்டார்டிங்ல F கிரேடா? இந்த எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லாம நம்ம எதனா ஒரு சப்ஜெக்ட்ல F கிரேட் வாங்கினாலும் உடனே இந்த எல்டின் அகாடமில இருந்து நம்மள எக்ஸ்பெல் பண்றானுங்க, அதனால அந்த விஷயத்த நான் நடக்கவே விடக்கூடாது. இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல ஒரு 5 மெயின் கேரக்டர் சொல்லியிருப்பான்ல, அவங்க கிட்ட வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸ் கிட்ட ஒருத்த வந்து, பிரின்சஸ் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ரோஸ் கலர் மண்டியும் போயிட்டு, பிரின்சஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பெரா கிட்ட வந்து ஒருத்தன், பெரா நான் உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தேன், வெறித்தனமா இருக்குது, வா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கலாம். இந்த பையன் கிட்டயும் ஒரு பொண்ணு வந்து, லியான் வா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கலாம். இந்த பையன் பேர் வந்து லியான், இப்பதான் மென்ஷன் பண்றானுங்க. இவங்க இப்படிலாம் கும்பலா டீம் அப் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும், நான் இதுக்கு எப்படியாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இல்ல இந்த நாக்ஸ் பையன் இவன் எப்படி மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குவான், இவனை பார்த்தாலே எல்லாருமே செதறி ஓடுவானுங்களே. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மர்ச்சன்ட் பொண்ணு கிட்டே ஒரு பையன் வந்து, மர்ச்சன்ட் பொண்ணு வா என் டீம்ல சேர்ந்துக்கோ, நான் பார்க்க வேணா இப்படி தெரியாம இருக்கலாம், ஆனா நான் ஒரு நல்ல அத்லெட். இன்னொரு பொண்ணு சைட்ல வந்து, இல்ல வந்து என் டீம்ல சேர்ந்துக்கோ, நீ மட்டும் என் டீம்ல சேர்ந்தனா என் ஃபேமிலில இருந்து உனக்கு ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க, வா என் கூட வந்து சேர்ந்துக்கோ. இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி கூப்பிட்டுக்கிறாங்க. இவ அது எதுவுமே கண்டுக்கல, இவ பாட்டுன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டே இருக்கா. போனவங்களும் ஹீரோ முன்னாடிதான் வந்து நிக்கிறா. வந்து நின்னு, நாக்ஸ் உன்னை பார்த்தா நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கல போல. அதுக்கு ஹீரோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இவனும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு கொடு, நீ என் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் உனக்கு ரீபே பண்றதுக்கு என்னடி பேசிட்டு இருக்க நீ, வா நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம். இவ இப்படி சொன்னதை கேட்டு ஹீரோவும், இவ என்னதான் ரூடா இதை கேக்குற மாதிரி இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல, கடைசியா நான் இவ கூட தான் டீம் அப் பண்ணி ஆகணும் போலயே. ஆனா இந்த இடத்துல இன்னும் யாரோ மிஸ் ஆகுறாங்களே, இன்னேத்துக்கு ஒரு பீஸ் இங்க வந்திருக்கணுமே. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு டாய்லா பொண்ணு வந்து, நாக்ஸ் என்ன உன் டீம்ல சேர்த்துக்கோ, நானும் உன் கூட வரேன். இவங்க 2 பேரும் இப்படி வந்து கேட்கும் போது ஹீரோவும் பேனு முடிச்சிட்டு இருக்கான், என்ன சொல்றதுன்னு புரியாம. இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே டாய்லா வந்து கேட்டிருப்பால, நாக்ஸ் வா என் கூட சேர்ந்துக்கோ, நான் உன் கூட டீம் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. ஹீரோவும், நான் இவளை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன், இவளும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான், இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. டாய்லா ஒரு கைண்டான ஆளு, அதுவும் இல்லாம இவளுக்கு நாக்ஸ பிடிக்குதோ இல்லையோ, நாக்ஸ் இவளோட ஃபியான்ஸ்ன்றதுனால யார் முன்னாடியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹீரோவும் இவங்க 2 பேரும் சொன்னதையும் கேட்டு எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, என் மண்டை கிண்டெல்லாம் காயுது எனக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். எதை பத்தி நீ பேசுற? நான் இப்ப யோசிச்சு பார்த்தனா, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது அது ஆச்சரியமான விஷயம் தானே. ஹீரோ அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்ட் ஆயிடுறான். இவனும் மனசுக்குள்ளேயே, நாக்ஸ் இது வரைக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப இவ சொன்னதுக்கு என்னால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா, இவ சொல்றப்பெல்லாம் எனக்கு செம்மையா காண்டு வருது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லா பொண்ணும், நாக்ஸ் நம்ம டீம் அப் பண்றோம் தானே, நீ என் கூட தானே இருப்ப, கூட அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், சரி அப்பனா நம்ம டீம்ல சேர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் தேவைப்படுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, நீங்க பேசுறத பார்த்தா இந்த இடத்துல என்னோட ஒப்பீனியனுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்ல போலியே, பின்ன உனக்கு வேற எதனா சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? ஹீரோவும் காண்ட்லே, நீ சொல்றதும் சரிதான், எனக்கு வேற வழியே இல்ல. இந்த மர்ச்சன்ட் பொண்ணு சொன்ன மாதிரிதான், நான் என் மெமரி எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணனா அதுக்கு நான் இந்த எல்டின் அகாடமில கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதுவும் இல்லாம நான் ஒரு நல்ல ரிசல்ட்டையும் எடுக்கணும். ஏன்னா வரப்போற ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால எப்படியாச்சும் டாப் 10% ஒரு ஆளா நான் பிளேஸ் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடக்க போற பேட்டில் அது ஒரு ஆர்ச் டீமன் கூட நடக்க போகுது. அப்பதான் நான் என்னோட அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்துல வில்லனாவும் ஹீரோவாவும் நான் பிளே பண்ண முடியும். அப்படியே கட் பண்ணி எல்லாருமே டீம் அப் பண்ணிட்டாங்க போல. எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பையனும் வந்து, ஹாய் நான் தான் பீல், உங்க கூட ஜாயின் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்றான். எங்க வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோ டீம்ல தான் வந்து சேர்ந்திருக்கான். ஹீரோ இவனை பார்த்துட்டு, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எங்க டீம்ல வந்து கடைசியா சேர்ந்த இவனாச்சும் ஒரு நார்மலான ஆளா இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோவும் இவன் ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறான். ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே நார்மலா தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் ஸ்கில்ஸ பாக்குறான். பார்த்துட்டு பையன் ஷாக் ஆயிடுறான். என்னன்னு பார்த்தா அவன் ஸ்கில்ஸ்லயும் பவர் ஆஃப் பிளெஸிங் ஒன் டைம் யூஸ்னு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இது உண்மையாலே வேற லெவல், நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும்ட்டு. ஆனா இங்க அதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. இந்த பவர் ஆஃப் பிளெஸிங் இந்த இன்னர் லூனாட்டிக்லே இது ரொம்ப ரேரு, அதுவும் இல்லாம ஓவர் பவர்டான ஒரு ஸ்கில். கதைப்படி புரோட்டகனிஸ்ட் டீம்ல ஒருத்தன் கிட்ட தான் இந்த ஸ்கில் இருக்கும். அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா இவனுங்க அவேக்கன் பண்ணி யூஸ் பண்ணுவானுங்க. ஆனா அதுல அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, புரோட்டகனிஸ்ட்
மனுஷால அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் எப்படி கிடைச்சது? ஒரு செயின்ட் அப்படி இல்லைன்னா செயின்டஸ் இவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையனும், உங்க கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் மர்ச்சன்ட் பொண்ணு, எனக்கும் உங்க கூட ஒர்க் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். நான் தான் டைலா, நீ என் டீம்ல வந்து சேர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, இவனும் வந்து என்னை பத்தி எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம நீங்க யாருமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையாவும் வரமாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த ப்ரொஃபஸரும், பார்த்தா எல்லாருமே டீம் அப் பண்ணிட்டீங்க போல, அப்படின்னா சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு, அதனால உங்களை ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுவும் இல்லாம நீங்க இப்ப இருக்கிற டீம் தான் அடுத்த செமஸ்டர் வரைக்கும் உங்க கூடயே இருக்க போறது. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா கிளாஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு அவரு. ஹீரோவும் இங்க நின்னுட்டு அந்த கேட்டு நாய் அதை கேட்டு டாய்லாவும், நாக்ஸ் நீ மனசுக்குள்ளேயே பேசுறேன்னு நினைச்சு சவுண்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த ஆளுக்கு கேட்கணும் தான் நான் சத்தமா பேசுனதே. ஆனா இந்த மாதிரி ப்ரொஃபசர் எல்லாம் திட்டுறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் நாக்ஸ். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம டீம் அப்ப எப்படியோ முடிஞ்சிருச்சு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஹீரோ இப்படி போகும்போதே பச்சை மண்டியும், ஹே நாக்ஸ், நான் எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காகவும் இதை கேட்கல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்கறேன். நீ எந்த லெசன் ஷெட்யூல சூஸ் பண்ணியிருக்க? இதை கேட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, என்னால சுத்தமா நம்பவே முடியல இவ இதை கேட்டத, இவ எதுக்காக இந்த விஷயத்த கேட்கறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ இதை யோசிக்கும் போதே டைலா பண்ணும், நான் ஜஸ்ட் கியூரியஸா இருந்தேன், அதனால தான் கேட்டேன். ஆமா ஆமா, வேற எந்த ஒரு ரீசனுமே இல்ல, வெறும் கியூரியஸா இருந்தேன், அதனால தான். ஹீரோவும், நீ ஏன் இதை கேட்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கு, அதுல ஹையா மார்க் எடுக்கலாம், அதனால தானே கேட்கற அப்படின்ட்டு அவ தலையிலேயே ஒரே ஒரு தட்டு தட்டுறான் விரல வச்சு. யோசிச்சு கூட பாத்துறாத, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃப்ரீயா உனக்கு சொல்லுவேன்னு. நாக்ஸ், நான் அதுக்காகலாம் கேட்கல, நான் சும்மா தான் கேட்டேன். நீ ஏன் அதை கேட்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி ஈஸியான விஷயத்தெல்லாம் கேட்டு என்ன ட்ரிக் பண்ணி ஓசிலே இன்ஃபர்மேஷனை வாங்கி போயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோவா அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அகாடமியோட 4வது டிஸ்ட்ரிக்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவும் பச்சை மண்டியும் ஏதோ பொருள்லாம் வாங்க வந்துக்கிறாங்க. ஹீரோவும், நான் இதை எல்டின் அகாடமில இருந்து எதிர்பார்த்தது தான். ஆமா, இந்த இடத்துல நம்ம வாங்க வேண்டிய பொருள் நிறைய இருக்கு. சொல்ல போனா இந்த எல்லா கிரிமோரு எக்யூப்மெண்ட், அதுவும் இல்லாம இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எனக்கு ஏன்னு இப்பதான் புரியுது எங்க மாஸ்டர். இந்த காமனர்ஸ் எல்லாம் இந்த எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான். அதுக்கு ஹீரோவும், ஆமா அது காமனர்ஸுக்கு வேணா பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு கிடையாது சொல்லிட்டு ஹீரோவும், எப்படி இருந்தாலும் இந்த அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிற அளவுக்கு ஒருத்தர் கிட்ட டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஊறப்பட்ட ஸ்பான்சர் கிடைப்பாங்க, அவங்க காமனரா இருந்தாலுமே சரி. ஆனா உங்ககிட்ட பெருசா டேலண்ட் இருந்தாலும் அது இந்த இடத்துல யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட காசு இல்லாத வரைக்கும். ஹீரோ என்ன சொல்றானா, இந்த அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிற அளவுக்கு டேலண்ட் இருந்தா போதும், ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரி டேலண்ட்லாம் இந்த இடத்துல யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் தான் அப்படின்றான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நடந்து போகும்போதே தூரமா இருந்து யாரோ, டே குப்பை இங்க வாடா அப்படின்ட்டு யாரோ கத்திட்டு இருக்காங்க. அதை கேட்டு பச்சை மண்டியும், எங்க மாஸ்டர் இந்த இடம் கொஞ்சம் நாய்ஸியா இருக்க மாதிரி தெரியல. ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த இடம் நாய்ஸியா தான் இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல வித்தியாசமான ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் கேதர் ஆவாங்க, அதனால ஊறப்பட்ட பிரச்சனை நடக்கும் இந்த இடத்துல. சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு ஹீரோவும் யாரையோ நோட்டீஸ் பண்ணிட்டு, அது அவன் தானே. ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொருத்தனும், நீங்க வாங்க வரலனா தயவு செஞ்சு இங்க இருந்து போய் தொலைடா, நீயும் வாங்க மாட்டற, மத்தவங்களையும் வாங்க விடாம லைன்ல நின்னு வெறுப்பேத்திட்டு இருக்கியா, மரியாதையா இங்க இருந்து போய் தொலை அப்படின்னு கத்துறான். இவன் இப்படி கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் யாரையோ நோட்டீஸ் பண்ணியிருப்பான்ல அந்த பையனை பார்த்துட்டு, இவன் 3 டார்க் ஃபேமிலியில இவன் ஃபேமிலியும் ஒண்ணு, அதுவும் இல்லாம இவன் தான் அந்த மார்வஸ் ஃபேமிலியோட யங் பேட்ரியாக் லியான் வான் மார்வஸ். எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த டைம்ல பூரான ஒரு ஆளா தான் இருப்பான், ஏன்னா இவன் ஃபேமிலி அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. என்னவா இருந்தாலும் சரி, இவன் கைண்டான ஒரு ஆள் தான், அதனால இவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நம்புவோம் அப்படின்ட்டு ஹீரோவும் இங்க பேசிட்டு இருக்கான். அந்த லியானோ கத்திட்டு இருந்தவனை பார்த்து, என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் இதெல்லாம் ரீசனபிளான பிரைஸ்ல வாங்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எது ரீசனபிளான பிரைஸா? நீ ரொம்ப நேரமா அதை கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு தான்டா இருக்க, நீ வாங்குற மாதிரியே தெரியல, அதனால நீ பேசுறத நிறுத்திட்டு மரியாதையா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டே இருந்துரு. என்னால சுத்தமா நம்பவே முடியல, உங்களை மாதிரி குப்பைங்களெல்லாம் இந்த எல்டின் அகாடமில எப்படிதான் எடுக்கிறாங்களோ, உன்னை பார்த்தாலே தெரிஞ்சுடா நீ பிச்சைக்காரன்னு. அதை கேட்டு இவன் காண்டாயிரான், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. எது பிச்சைக்காரனா? எங்க ஃபேமிலி வேணா புவரான ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு நீ பேசின விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்னால மன்னிச்சிட முடியாது. மவனை நீ இந்த இடத்துல செத்தடா அப்படின்ட்டு அவனோட நெக்ரோமன்சி யூஸ் பண்றான். ஹீரோ ஸ்டார்டிங்ல கேரள ரிவைவ் பண்றதுக்கோசரம் ஒரு 100 மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான்ல, அப்ப சொல்லியிருப்பான் இந்த 100 மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றது ஒரு டார்க் ஃபேமிலி தான் அப்படின்ட்டு. இவனும் அந்த டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் தான். பையனும் அவனோட நெக்ரோமன்சி ஸ்கில்ல யூஸ் பண்றான். அத கீழே இருந்து ஊறப்பட்ட 100s எல்லாம் எழுந்து வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, போச்சுடா இவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனை நோக்கி வெறித்தனமா ஓடுறான். ஓடும் போதே மனசுக்குள்ளேயே இந்த பையன் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அவன் என்னதான் இவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசியிருந்தாலும் இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த
பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் முன்னாடியும் அவன் டார்க் மானாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு பிரச்சனையா தான் இருக்க போகுது. ஹீரோ இப்படி ஓடிட்டு இருக்கும் போதே இவனுங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. கத்திட்டு இருந்தவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அண்டேட் எல்லாம் எழுப்பினா இவன் அப்படின்ட்டு ஆச்சரியத்துல நின்னுட்டு இருக்கான். பச்சை மண்டியம் யங் மாஸ்டர் நாக்ஸ், நீங்க எங்க போறீங்க? அந்த பையன் அவன் பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியலையா அவன் பெருசா ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண போறான். அதுக்கு முன்னாடியே போய் நான் அவனை தடுத்தாகணும். உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் கண்ணை பார்த்து அவன் பிரச்சனையை உருவாக்க போறான் அப்படின்ட்டு? இவன் இப்படி கேட்டது கேட்டு ஹீரோவும் என்னால அதை சொல்ல முடியும், ஏன்னா இவன் அடிக்கடி அந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்டு பச்சை மண்டிக்கு ஷாக்கு. இந்த ஆளு பல வருஷம் இவன் கூட பழகின மாதிரி பேசுறானே அப்படின்ட்டு அந்த கத்திட்டு இருந்தவனும், டேய் பைத்தியக்கார பையா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவ? இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டெப் கூட அவன் முன்னாடி போயிடாத, மரியாதையா பின்னாடியே நில்லுன்னு ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் இவனுக்கு 2 பேர் நடுவுலயும் வந்து நிக்கிறான். வந்த ஹீரோவும், உனக்கு சாவறதுக்கு ஆசை இல்லனா தயவு செஞ்சு பின்னாடி போயிடு. ஹீரோ இப்படி சொல்றது கேட்ட அவனும், டேய் நீ யாரா புதுசா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வந்து நின்றுப்ப? அதுவும் இல்லாம நான் யாருன்னே தெரியாம இவ்வளவு நெக்லா பேசிட்டு இருக்கியா? நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு அவன் கத்தும் போது ஹீரோவும், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அவன் உட்டிய கட்டுறான். அதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஷாக்கு. இது இது அப்படின்ட்டு அவங்க ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்ல நான் யாருன்னு அப்படின்னு நிக்கிறான். இவன் இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல வேற ஏதோ ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. உள்ள யாரோ நின்னுட்டு, சோ நான் அவன் டீம்ல ஒரு ஆளா இருந்தாலுமே சரி அவனோட கிளாஸ் ஷெட்யூல்ஸ என்கிட்ட சொல்ல மாட்டானா அவன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசு பையனா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்றதுக்கு ஷையா வரான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா டாய்லா பொண்ணுதான் யமா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளும், என்ன யமா அமைதியா இருக்கீங்க, என்கிட்ட பதில் சொல்லுங்க அப்படின்றா. இவளை பார்த்துட்டு யமாவும், அவரு என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம மிஸ் டாய்லா, நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மெச்சூர்டான ஆள் மாதிரி நடந்துக்கணும் தான் ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம பீப்புள் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே நான் ஜட்ஜ் பண்ற கூடாது, இவங்க இப்படிதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு நாக்ஸ்க்கு ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது, அவனை புஷ் பேக் பண்ணிடக்கூடாதுன்னு ட்ரை பண்றேன். ஆனா இவ்வளவு பண்ணியுமே என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு சோகமா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஏமாவும், இவங்க இதே மாதிரி மனசு ஒடிஞ்சு போய் நின்னுட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? இந்த விஷயம் எல்லாம் இப்படி நடக்கணும் எனக்கு தெரிஞ்சிருந்தா யங் மாஸ்டரை பத்தி நான் இவ்வளவு நைஸான விஷயத்தெல்லாம் இவகிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படின்ட்டு இவ நாக்ஸ் வீட்ல இருந்து கிளம்பி இருப்பாள்ல, அன்னைக்குதான் காட்டுறாங்க. இவ்வளவு, ஏமா என் ஃபியான்சி ஏன் என்கிட்ட அவ்வளவு கோல்டா நடந்துக்கிறான்? ஏமாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசு பையன்றதுனால உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி கோல்டா நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். எது வயசு பையனா? ஆமா, அவர் வயசுல இருக்கிற பசங்க எல்லாருமே இப்படிதான் நடந்துப்பாங்க. நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச அப்பதான் யங் மாஸ்டருக்கு மேல மிஸ் டாய்லாக்கு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் அப்ப யோசிச்சு பார்க்கல இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்கணும். அதனால இதுக்கப்புறமும் நான் இவங்களுக்கு எதனா அட்வைஸ் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கொடுக்கணும். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா இவகிட்ட இதுக்கப்புறம் தெளிவா சொல்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. எனக்கு நல்லாவே தெரியுது டாய்லாக்கு யங் மாஸ்டர் நாக்ஸ் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. எப்படியும் இந்த விஷயம் எல்லாம் இதே மாதிரி தான் போகுதுன்னா அப்ப எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு இவ்வளவு மனசுள்ளே நினைச்சிட்டு டாய்லாவை பார்த்து, எங் மிஸ் டாய்லா, நீங்க நினைக்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு என்னமோ தோணல. என்ன சொல்ல வர? அவர் ஏற்கனவே உங்க ஃபியான்சி அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா அவரோட பர்சனல் லைஃபையும் அகாடமில இருக்க உங்க லைஃபையும் ரெண்டுத்தையும் செப்பரேட்டா வச்சுக்கணும் தான் அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்க 2 பேருக்கும் அகாடமில எந்த ஒரு பிரச்சனையும் வராம கிளியரா இருக்கும் அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாரு போல. இவ்வளவு என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னமோ அடிச்சு விட்டுனுக்குறா. அதை கேட்டு டாய்லா பொண்ணும் இவ கையை பிடிச்சிட்டு, ஏமா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டேட்டிங் மாதிரியான விஷயத்தெல்லாம் உனக்கு அதிகமா நாலேஜ் இருக்குன்னு. என்ன சொல்ற? உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த டேட்டிங் மாதிரியான விஷயத்தெல்லாம் நீ ஒரு ப்ரோ பிளேயர்னு. அதனால இதுக்கப்புறம் நான் இதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையுமே பட போறது இல்ல. எதனா பிரச்சனை இருந்தாலும் நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து உன்கிட்ட தான் அட்வைஸ் கேட்க போறேன் அப்படின்ட்டு ஒரே குஜால்ல சுத்தினுங்கிறா. ஏமாவும், மிஸ் டாய்லா என்ன மன்னிச்சிருங்க மிஸ் டாய்லா, ஆனா நான் ஒரு தடவை கூட யாரையுமே டேட்டிங் பண்ணதே இல்லையா தாயே அப்படின்ட்டு இவ்வளவு கதறா மனசுக்குள்ளேயே. இவங்க இப்படி பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் யாரா அது இன்னத்துக்கு வந்து கதவு தட்டுறாங்கன்ட்டு இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. ஏமாவும், நான் ஸ்டெல்லர் ஃபேமிலியோட சர்வன்ட், என் பேர் யமா, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரியான ஒரு நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெளியே இருக்கிற ஆளும், ஓ ஹலோ, நான் தான் மர்ச்சன்ட் பொண்ணு, நானும் டாய்லாவும் மேஜிக் காம்பேக்ட் கிளாஸ்ல டீம் அப் பண்ணியிருக்கோம், அவளுக்கு டைம் இருந்ததுன்னா அவகிட்ட ஒரு சில விஷயத்த பத்தி பேசலாம்னு நான் வந்திருக்கேன். டாய்லாவும் இதை கேட்டு, எது மர்ச்சன்ட் பொண்ணா? நீங்க முன்னாடியே இந்த விஷயத்துக்குலாம் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் பண்ணலன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, ஏன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாம எங்க மிஸ்ஸ பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை கேட்டு இவ்வளவு சிரிச்சுட்டு, நான் இங்க பேச வந்தது நாக்ஸ பத்தி. அதை கேட்டு இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. இது நாக்ஸ பத்தியா? சோ அதனால அவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு உங்ககிட்ட டைம் இருக்கா? நாக்ஸ் பேரை கேட்ட உடனே டாய்லா
டைலாக் குடுக்குன்னு ஓடி வந்து கதவு தந்துடுறா. கதவு தந்து பார்த்தா இவ கதவு முன்னாடியே நின்னுட்டு இருக்கா. உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் டைலா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டுமே நம்ம 2 தடவை மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் குட்டியை கேட்டிருப்பான்ல, என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், நான் யாருன்னு மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம் போல. அதை பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் வெள்ளை கலர் முடி, அதுவும் இல்லாம பர்பிள் கலர் ஐஸ், இது அவன் தானே. இவங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கத்திட்டு இருந்தவனும் நாக்ஸ் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் அகாடமி அட்டன் பண்ண வந்திருக்காங்களா. ஹீரோவோ அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்கல. நான் மறுபடியும் உங்ககிட்ட இதை சொல்ல விரும்பல, மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ரோப் போட்டு இருந்ததுனால நீங்க யாருன்னு என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோவோ கொடூரமா திரும்பி பார்த்து, நான் பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சிடறேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. அண்ட் அதுவும் இல்லாம என்ன மறுபடியும் 3வது தடவையா அதை சொல்ல வச்சிடாத, இப்ப நீ மட்டும் இங்க இருந்து போலனா அப்படின்ட்டு அவன் மிரட்டும் போதே இவன் அங்க இருந்து செதறி ஓடிடுறான். ஐயா என்ன விட்டாலே போதும் அப்படின்ட்டு. நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த லியான் பையனும் பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு ஹீரோவை பார்த்து, ஆனா நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், நீ எதுக்கு குறுக்கல வந்த அப்படின்ட்டு அவனோட ஸ்கெலிட்டன் பாக்குறான். ஸ்கெலிட்டனும் ஹீரோவை பாக்குது. பாத்துட்டு இருந்த ஸ்கெலிட்டனும் ஹீரோவை அட்டாக் பண்ணலான்ட்டு ஹீரோ நோக்கி வருது. ஹீரோவும் பெருசா எந்த ஒரு அசைவுமே கொடுக்காம அவன் கையில அவனோட மொத்தமான அவன் கேதர் பண்ணிட்டு இருக்கான். கேதர் பண்ணிட்டு வந்த ஸ்கெலிட்டன் ஹீரோ கையிலே புடிச்சிடுறான். புடிச்சிட்டு அவனை பார்த்து, பேசிட்டு இருந்தியா, எப்படி பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தியா அப்படின்ட்டு அவனை பார்த்து கேக்குறான். கேட்டு ஹீரோவும் அவன் கையில புடிச்சிருந்த அந்த ஸ்கெலிட்டன் தலைய ஒரே துண்டா போயிடுது அது தலை அந்த ஸ்கெலிட்டனுக்கு. இதை பார்த்துட்டு சுத்தி இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இந்த ஸ்கெலிட்டனே அவன் அசால்ட்டா உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. உடச்சிட்டு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ஃபேமிலி உன்னை அரெஸ்ட் பண்ணணும்ட்டு நீ ரொம்ப ஆசைப்படுற போலியே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, எது ஓ நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக் மேஜிக் யூஸ் பண்றது இல்லீகல்ன்ற விஷயத்தையே நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். நீ யோசிச்ச அளவுக்கு நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் யோசிக்கல நாக்ஸ், அதனால என்ன மன்னிச்சிரு. அதுவும் இல்லாம நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்பவே நன்றி அப்படின்றான். அதை கேட்டு ஹீரோவும், நீ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுன்னா நீ வாங்க வந்ததை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு ஹீரோவும் ஒரு பைய தூக்கி போடுறான். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு போதும்னு நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ. இவன் ஒன்னா கொடுத்துருக்கான்னு திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா கோல்டு காயின். அதை பார்த்துட்டு பையனுக்கு ஷாக்கு. அவனும், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ற, நீ பண்றதுக்காக நான் உனக்கு கடங்காரனா இருக்கணும்னு நினைச்சனா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் உன் மைண்ட்ல இருந்து தூக்கிடு, அது நடக்கவே நடக்காது. அதை கேட்டு ஹீரோவும், இந்த மாதிரி ஒரு சில்லற விஷயம்லாம் எனக்கு எந்த ஒரு யூஸும் பண்ண போறது இல்ல, ஆனா அதுக்குன்னு நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணதுக்கு பின்னாடி எந்த ஒரு காரணமும் இல்லன்ட்டு உங்ககிட்ட நான் போய் சொல்ல விரும்பல. ஹீரோ இப்படி சொல்றத அவனும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவனோட எல்லா சமன்ஸையும் கேன்சல் பண்ணிடுறான். கேன்சல் பண்ணிட்டு அவனும் ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். வந்து நின்னு அவனும், எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ கொடுத்த காசு என் வாயை மூடுறதுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கொடுத்த காசை ஹீரோ முன்னாடி வச்சு நின்னுட்டு இருக்கான். நிக்கிறவனும், நான் என்ன ஃபீல் பண்ணனா, எங்க மார்வல்ஸ் ஃபேமிலி அவங்களால மட்டும்தான் இந்த அன்டெட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பவரோட பேரு பவர் ஆஃப் அன்டெட். அந்த மாதிரியான ஒரு பவரை நான் ஏன் உன்கிட்ட இருந்து ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ல இவன் மானவன் யூஸ் பண்றான். அந்த காயினும் பறக்குது. பறக்கும் போதே பையனும், என்ன மன்னிச்சிரு நாக்ஸ், ஆனா நீ இப்ப கொடுத்த இந்த டீல் இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது, எனக்கு மரியாதையா பதில சொல்லு, என் ஃபேமிலியோட பவர் அது எப்படி நீ வச்சிருக்க அப்படின்னு இவனும் ஹீரோவா அப்படியே பயங்கர டெரரா கேட்டுனுறான். இப்படி கேட்கும் போதே இந்த இடத்துல சாப்டர் முடிச்சிடறாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்ல மர்ச்சன்ட் பொண்ணும் டாய்லாவும் உட்காந்து டீ குடிச்சுன்னுறாங்க. டாய்லாவும் அந்த பொண்ணை பார்த்து, இந்தம்மா தாயே ஏதோ பேசணும், நீ என்ன பேசுறதுக்கு வந்த, இவ இப்படி கேட்கறத பார்த்துட்டு இந்த மர்ச்சன்ட் பொண்ணுக்கு ஷாக்கு. இங்க என்ன நடக்குது, நான் எதிர்பார்த்ததை விட இவளோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கே, இவ ரொம்ப எலகண்டாவும் பொலைட்டாவும் பேசுறா, ஒருவேளை உண்மையிலேயே நாக்ஸுக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குமோ, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு என்கேஜ்மெண்ட்ன்றது சங்கிலியில கட்டி போடுற மாதிரி. சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் இவகிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டா தான் பேசி ஆகணும். இவ்வளவு இதை யோசிச்சுட்டு டாய்லாவை பார்த்து, நாக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆளு. எதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன், அதுவும் இல்லாம அவனை பத்தி ஊறப்பட்ட நெகட்டிவ் ரூமர் சுத்திட்டு இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே. இதை கேட்டு டாய்லாவும், எனக்கு தெரிஞ்சு நீ நினைக்கிற அளவுக்கு நாக்ஸ் ஒன்னும் தப்பான ஆளு கிடையாது. இதை கேட்டு மர்ச்சன்ட் பொண்ணுக்கு ஷாக்கு. அவளும் பாஸ்ட்ல நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இவ என்னதான் சொல்ல வரா, எனக்கு தெரியும் உன்ன மாதிரியே தான் மத்தவங்க எல்லாருமே அவனை பத்தி நல்ல விதமா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை கேட்டு டாய்லாக் என்ன சொல்றேன்னு தெரியல. அவளும் பேனும் உட்காந்துட்டு இருக்கா. இந்த மர்ச்சன்ட் பொண்ணு மனசுக்குள்ளே, நான் நினைச்ச மாதிரி இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆளா தான் இருக்கா, இவ்வளவு ஆனஸ்டா இருக்கிற ஒரு பொண்ணு ஏன் அந்த மாதிரி ஒரு உதவாகரிய லவ் பண்றான்னு தான் எனக்கு புரியல. இவ கண்ணை பார்த்தாலே தெரியுது நான் நாக்ஸ பத்தி தப்பா சொன்னதுனால இவ என் மேல செம்ம கான்ல இருக்கான்னு. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லாவும், நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிளியரா சொல்லிக்கிறேன், நாக்ஸ் வேணா ஒரு சில விஷயத்துல லேக் ஆகலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் அந்த அளவுக்கு ஒன்னும் கெட்ட பையன் கிடையாது. அவனை ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பாத்துட்டு இருக்கீங்க, ஏன்னா அவன் மத்தவங்களை நோக்கி கோல்டா நடந்துக்கிறான் அப்படின்றதுனால. ஆனா அது அவனோட ஒரு சின்ன பார்ட் தான், அவன் இன்னும் நல்ல விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் காட்டினது கிடையாது. இதை கேட்டு மர்ச்சன்ட் பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இவன் எப்படி பேசிட்டு இருக்கா, விட்டா பேப்பர்லாம் கீச்சு பறக்க விடுவா போலியே, நான் கேள்விப்பட்டேன் உங்க 2 பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போகுதுன்னு, ஆனா அதுக்குன்னு நீ அவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது நல்லது கிடையாது. உனக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும், 2 நோபல் ஃபேமிலி
வாழ்க்கைக்குள்ள மேரேஜ் விஷயத்த பேசுறாங்கன்னா அது அந்த பொண்ணு வாழ்க்கையை தான் திருப்பி போட போகுது. நீ அதனால அவனை ரொம்ப நம்பாத. நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்காக நான் ஒன்னும் அவனை நம்பல. பீப்புள்லாம் அவ்வளவு சீக்கிரம் மாறவே மாட்டாங்க. நீ சொல்றது வேணா உண்மையா இருக்கலாம். இந்த விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை காப்பாத்துனது நாக்ஸ் தான். அந்த இடத்துல மட்டும் நாக்ஸ் அப்ப இல்லனா நீ கண்டிப்பா இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. இந்த விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் நான் நம்புறேன். சோ இதுக்கப்புறமும் நாக்ஸ பத்தி இந்த மாதிரி தப்பா வெளியே சொல்றத நிறுத்திக்கோ. இவ இப்படி சொல்றது கேட்டு அவளும் யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அப்ப நான் தான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளோட கான்வர்சேஷன் இங்கே முடிச்சுப்போம். நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்கு டயலாகும் சரி ஓகே குட் பை அப்படின்னுறா. இவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணி அந்த மர்ச்சன்ட் பொண்ணோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவளும் மேன்ஷன் வெளியே நின்னுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. சைட்ல வந்து அந்த ரிக்கும் மிஸ் எலோரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் போலன்னு நினைக்கிறேன். உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு. இவளும் ரிக் ஒரு மர்ச்சன்ட்டுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நீ நினைக்கிற? கண்டிப்பா அது அவங்களோட கண்ணு தான். ஏன்னா அந்த கண்ணு தான் மத்தவங்க எல்லாரையுமே ஒரு டவுட்ஃபுல் பார்வையோடய பார்த்துட்டு இருக்கோம். டவுட்டா? நீ சொல்ற மாதிரி அந்த டவுட்ன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஃபாக்ஸ் ஆஃப் வெல்த்ன்ற பேரையும் ஸ்டார் ஆஃப் ஃபினான்ஸ் வேர்ல்ட்ன்ற நிக்நேமையும் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஆனா உண்மையிலேயே அவன் மாறி இருப்பானா? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கவே நடக்காது. அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு அவன் மாறி இருப்பானா? இது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு இப்படி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவும் லியானோ சண்டை போறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. லியானோ அவன் ஃபுல் மானாவையும் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் சுத்தி இருக்கிறவங்களை பார்த்துட்டு உங்களுக்கு சாவறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போய் தொலைங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் சொல்லிட்டு இவனை பார்த்து இவன்னா இப்படியே பண்ணிட்டு இருந்தா இது பிரச்சனையா தான் மாறப்போகுது. நான் பார்த்தா இவன் மானா எல்லாரையும் போய் அட்டாக் பண்ற மாதிரி தெரிஞ்சு எல்லாம் தெரிச்சு ஓடினுங்கிறாங்க. ஹீரோவும் இவனை பார்த்துட்டு இவன் மானா ரிலீஸ் பண்றான். ஒரு மேஜிக் பேரியரா? இந்த சிச்சுவேஷன் நான் நினைச்சதோடவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு. என்னதான் இவனுக்கு பணத்து மேல அவ்வளவு அப்சஷன் இருந்தாலும் யார் பர்மிஷனுமே இல்லாம இவன் ஃபேமிலி பவரை யூஸ் பண்றன்ற சீக்ரெட்டை மறைக்கிறது ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான் இவனுக்கு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே லியானோ நீ நெகோசியேட் பண்ணணும்னு என்கிட்ட வந்திருந்தனா இந்த நெகோசியேஷனுக்கு சூட்டபிளான ஒரு விஷயத்த நீ கொண்டு வந்திருக்கணும். அதை கேட்டு ஹீரோ எது இந்த நெகோசியேஷனுக்கு சூட்டபிளான ஒரு விஷயமா? நம்ம இப்போ உன் ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு என்ன நம்ப சொல்றியா? அதை கேட்டு லியானோ ரொம்ப நாள் என் கூட பழகின மாதிரி பேசுற. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? லியான் வான் மார்வஸ் உன்னோட ஃபேமிலி டாப் 3 டார்க் ஃபேமிலியில ஒண்ணு. என் ஃபேமிலி மாதிரியே. அதுவும் இல்லாம ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸான ஃபேமிலியா இருந்ததுன்னா அது உன்னோட ஃபேமிலி தான். நீ பேசுற பாஸ்ட் டென்ஸ் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உனக்கு இது நல்லாவே தெரியும் உன் ஃபேமிலி கீழே விழுந்துருச்சுன்ட்டு. அதை நீ மறுக்காத. அதுவும் இல்லாம அந்த சிலிஸ்டர் ஹீரோ இப்படி சொன்னவனே இவனுக்கு இப்ப இதெல்லாம் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ஃபேமிலியை நோக்கி யாரெல்லாம் டெரிட்டரி வார ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க அப்பவே பேட்ரியாக் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி உங்க ஃபேமிலியோட டெரிட்டரி அவனுக்கு பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஹீரோ இதை சொல்ல லியானோ செம்ம காண்டா வரான். அவனும் நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? என்னை விட உன்கிட்ட இதை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு என்கிட்ட காட்டிக்க ட்ரை பண்றியா? அதுவும் இல்லாம நீ பேசுறத பார்த்தா நான் உங்க மேல எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீ ட்ரை பண்ற போல. ஹீரோவும் அதை கேட்டு ரிவெஞ்சா? அப்படிலாம் இல்ல. என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள்தனமான ஒரு ஆள் மாதிரி தெரியுதா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு? உன் ஃபேமிலிய மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். அதுவும் இல்லாம யங் பேட்ரியாக்கான நீ எல்லாரானையும் ரெகக்னைஸ் பண்ணப்படணும். அண்ட் மறுபடியும் இந்த கான்டினென்ட்ல உன் ஃபேமிலிய டாப்புக்கு கொண்டு போகணும். இதுதானே உன்னோட அப்ஜெக்டிவே. பரவாயில்ல, நான் நினைச்சதை விடவே என்னை பத்தி நீ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. சோ இந்த டாபிக் எல்லாம் விட்டு என்னோட ஃபேமிலி பவர் எப்படி உன்கிட்ட வந்தது அந்த விஷயத்த பத்தி சொல்லு. எனக்கு எதர்ச்சியா தான் அந்த பவர் கிடைச்சது. அதுவும் இல்லாம நான் ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பவர் உன்னோட ஃபேமிலி இதுன்ட்டு. சரி, நீ சொல்ற விஷயத்துக்கு நான் நம்புறேன். ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். அவனும் ஏன் நீ இதோட தான் நிறுத்திக்க போறியா? வேற எந்த கொஸ்டினும் என்கிட்ட கேட்க போறது இல்லையா? இல்ல, எனக்கு தேவையான பதில நீ ஏற்கனவே கொடுத்துட்ட. இவன் இப்படி சொன்னதை பார்த்துட்டு ஹீரோவும் ஓ அப்படியே விஷயம். இவன் ஆரம்பத்துல இருந்தே இந்த பவர் எப்படி என்கிட்ட வந்தது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கவே ட்ரை பண்ணல. இவன் எது ட்ரை பண்ணானா ஆரம்பத்துல இருந்தே அவனை பத்தி எவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தான் தெரிஞ்சுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீரோவும் இது யோசிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு தேவையான பதில் கிடைச்சிச்சுல, அப்ப இங்க இருந்து கிளம்பு. லியானோ ரொம்பவே நன்றி டாக்ஸ், நான் இதுக்கு கண்டிப்பா உனக்கு ஃபியூச்சர்ல ரீபே பண்ணிடுறேன். ஆனா அதை நான் மணியால ரீபே பண்ண மாட்டேன். ஹீரோவும் நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் அந்த விஷயத்த பண்ணல, சோ அதனால இங்க இருந்து கிளம்பு. அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணி அந்த எல்டின் அகாடமியை தான் காட்டுறாங்க. அகாடமி உள்ளயும் ஏதோ ஒரு ரூம் ஃபுல்லா ஐஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த நோவா இருக்கிற ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். வரும்போதே ஹீரோவும் கடைசியா நான் இங்க வந்துட்டேன், இந்த நாக்ஸோட லைஃப் லைன் அதுவும் இல்லாம இவன் உயிரோட இருக்கிறதோ சாவறதோ இந்த இடத்துல தான் முடிவாக போகுது. நான் எதுக்கு இங்க வந்தேன்னா என்னோட அவர் ஆஃப் ஜீனியஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். அதுவும் இல்லாம இதுதான் அதுக்கு பக்காவான நேரம். சரி, இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹீரோ இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க.
இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்னா, இந்த இன்னர் லூனட்டிக்ல இருக்க கேரக்டர்லாம் நிறைய பேர் ஜீனியஸ் ட்ரேட் வச்சிருப்பானுங்க. அவனுங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ்லயே இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்கில்னு எல்லாருக்குமே தெரியும். இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா இது இந்த இன்னர் லூனட்டிக்கோட ஒரு டிஎல்சின்னு தான் சொல்லணும். கைஸ் கூகுள்ல டிஎல்சினா டவுன்லோடபிள் கண்டென்ட் தான் போட்டிருக்கானுங்க. ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு யாருங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் கொஞ்சம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோ கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் தடவையா 10 தடவைக்கு மேல இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஹிடன் ட்ரேட் அன்லாக் ஆகுது, நீங்க விளையாடுற கேரக்டரால அவர் ஆஃப் ஜீனியஸ்னு ஒரு ஆக்டிவ் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வருது. அதுவும் இல்லாம சிஸ்டம்லயும் இந்த ஸ்கில்லை எப்ப அப்டைன் பண்ண முடியும்னா உங்ககிட்ட 2 ஜீனியஸ் ட்ரேட் இருந்தா மட்டும் தான் இதை அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னு வருது. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது எனக்கு ஒரு பிடிச்ச கேமா மட்டும்தான் இருந்தது, அதனால எனக்கு இந்த டிஎல்சி கிடைக்கும் போது நான் அதை பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் அப்ப மட்டும் அந்த டிசிஷனை எடுக்காம இருந்திருந்தேன்னா இப்ப நான் நிறைய தடவை செத்துருப்பேன். இப்ப நான் அதை யோசிச்சு பார்த்தாலுமே எனக்கு உடம்பெல்லாம் உதருது. அதான் ஹீரோ அந்த 2 ஜீனியஸ் ட்ரேட்டை சூஸ் பண்ணியிருப்பான்ல, அதை நினைச்சுதான் பரவாயில்ல நம்ம சூஸ் பண்ணது நல்ல விஷயமா போயிடுச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இதெல்லாம் இவன் எங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கான்னா நோவா முன்னாடி நின்று யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே நோவாவும் நீ உண்மையிலேயே வேற லெவல் நாக்ஸ், அதுவும் இல்லாம உன் ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரை தான் இவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோவும் அதை கேட்டு என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல, ஏன்னா நீங்க மான்ஸ்டர்னு சொல்றத இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா டீன்? நான் ஒன்னும் தப்பா சொல்லிடலையே, நான் உண்மையே தானே சொன்னேன். அப்படி நீ மான்ஸ்டர் இல்லனா இந்த விஷயத்த நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போற? அந்த ஐஸ் ட்ரோல் கிட்ட ரொம்ப காமா சண்டை போட்டிய அதை பத்தி, அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு ஸ்கில்டான ஆளு எதுக்கு உதவாகற அப்படின்ற ஒரு பேரை வாங்கணும். நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த விஷயத்தை என் மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல. இது எதுவுமே உண்மை இல்லனா இதை இப்படி வேணா சொல்லலாம், அந்த ஸ்வார்ட் எம்பரர் தியோ அவரு மத்தவங்களை வேணா தப்பா ஜட்ஜ் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம், ஒருவேளை இது இப்படிதான் இருக்குமோ. ஆனா இந்த விஷயத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இவ சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோவும் போச்சுடா இவன் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு சூப்பு தான். ஆனா இந்த விஷயத்த நான் எதிர்பார்த்தது தான், ஏன்னா ஒரிஜினலாவே அந்த நாக்ஸ் எதுக்குமே உதவாத ஒரு உதவாக்கரையா தான் இருந்தான். எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறமும் நான் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. ஹீரோவோ நோவா பார்த்து என்னவா இருந்தாலும் சரி பாஸ்ட்ல நான் எப்படியாப்பட்ட ஆளா இருந்தேன்றது உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா உனக்கு இது தெரியுமா, உன்னோட டேலண்ட் அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டே இருக்கு, அதனாலதான் எனக்கு உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், அதனாலதான் உன்கிட்ட இருக்க அந்த டேலண்ட்டை நான் எப்படியாச்சும் திருடிக்கணும்னு பாக்குறேன். இதை கேட்டு ஹீரோவும் டீன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்க வாயில இருந்து கேட்கறது நல்லதா எனக்கு என்னமோ படல, அதனால இந்த விஷயத்த நான் கேட்காத மாதிரியே இருந்துக்கிறேன். ஹீரோக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த சண்டை அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இவதான் அப்படின்ட்டு. ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு மோரோவர் நீங்க அந்த டெஸ்ட் அப்பவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ நீ என்ன நோட்டீஸ் பண்ணிட்டியா, பரவாயில்லையே, அப்ப சரி நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கலாம் ட்ரை பண்றேன்னு பாப்போம் அப்படின்ட்டு அவ ஏதோ ஸ்க்ரோல எடுக்கிறா. ஹீரோவோ அதை பார்த்துட்டு ஃபைனலா இது எனக்கு கிடைச்சிருச்சு நோவாவோ, இதுக்காக தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன், இது ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஸ்க்ரோல், இது உன்கிட்ட இருக்கிற ஒரு எபிலிட்டியோட எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதுவும் இல்லாம இது ரொம்பவே ப்ரெஷியஸான ஒரு ஐட்டம். அந்த ஸ்க்ரோல் எங்க இருக்குதுன்னு பார்த்தா இவங்க 2 பேர் நடுவுல பறந்துட்டு இருக்கு. ஹீரோவோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் தடவையா கேள்விப்படுறேன், சரி இந்தா இதை நீ வச்சுக்கோ. அந்த ஸ்க்ரோலும் ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவோ அதை பிடிக்க போறான். ஹீரோ அதை பிடிச்ச உடனே டப்புனு எதையும் நோட்டீஸ் பண்றான். அதை பார்த்துட்டு நோவாவும் சைலண்டா அப்படியே சிரிக்கிறா வில்லத்தனமா. ஹீரோவும் அதை கையில வச்சுட்டு இப்ப நான் பார்த்த விஷயம் இது என்ன உண்மையா இல்ல அதை நான் இமேஜின் பண்ணி பார்த்தனா அப்படின்ட்டு ஹீரோவும் வேற ஏதோ ஒண்ணு பார்த்திருக்கான், ஆனா அது என்ன நம்மளுக்கு காட்டல. ஹீரோவும் அந்த ஸ்க்ரோல் ஓபன் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அதை எதனா இமேஜின் தான் பண்ணிருப்பேன், இந்த ஸ்க்ரோல் என்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோ அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்ண உடனே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க புதுசா ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்டைன் பண்ணிட்டீங்க, அந்த ஆர்டிஃபேக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டுறோம் அப்படின்னு வருது. அதுலயும் நோவா சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் போட்டுக்குது, இது வந்து ஸ்கில்லோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கு. சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் ஆமான்ட்டு ஓகே கொடுத்துறான். கொடுத்த உடனே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க எந்த ஸ்கில்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் அவர் ஆஃப் ஜீனியஸ் கொடுத்துறான். கொடுத்த உடனே அந்த ஆர்டிஃபேக்டும் யூஸ் ஆயிடுது, உங்க ஸ்கில் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம உங்களுக்கு புதுசா அவர் ஆஃப் ஜீனியஸ் பிளஸ்னு ஒன்னு அப்டைன் ஆயிருக்கு அப்படின்னு வருது. ஹீரோவும் எது அவர் ஆஃப் ஜீனியஸ் பிளஸ்ஸா அப்படின்னு பாக்குறான். சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை அப்டைன் பண்ணதுனால உங்களுக்கு அடிஷனல் எஃபெக்ட்லாம் ஆட் ஆகுது, அதுவும் இல்லாம உங்க ஸ்கில்லோட எஃபெக்ட் 2 தடவை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. அதுவும் இல்லாம அவர் ஆஃப் ஜீனியஸ் டியூரேஷன் வந்து 10 நிமிஷம் மாறுது அப்படின்னு வருது. 5 நிமிஷமா இருந்திருக்கும், இப்ப 10 நிமிஷமா இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நான் நினைச்சது எல்லாம் நடந்துருச்சு. ஹீரோ அப்படி நின்னுட்டு இருக்கும் போதே வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் ஸ்கில் இதை ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இது ஒரு ஓவர் பவர்டான ஸ்கில். ஆனா இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஊறப்பட்ட வழி இருக்கு. அதுல ஒரு வழி தான் இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்றது. எப்படியும் ஏர்லி ஸ்டேஜ்லயே எனக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் கிடைச்சதுனால இது ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நோவாவும் நீ எதிர்பார்த்த ரிசல்ட் உனக்கு
உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இவ கூட நான் இன்வால்வ்மெண்ட் வச்சுக்கிறது எனக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஹீரோ இதை யோசிச்சுட்டு, ஆமா வேற எந்த விஷயமும் நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு இல்லனா நான் வேணா இங்க இருந்து கிளம்புறேன். சரி நீ கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு உன் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறதுனால நீ கொஞ்சம் டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அந்த நைட் வாக்கரை போட்டு தள்ளினதை யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை இவகிட்ட மறைக்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆமா அது எப்படியோ நடந்துருச்சு. சோ அதனால இந்த விஷயத்த நீங்க அப்படியே கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அகாடமில அதிகமான அட்டென்ஷனை நான் கேதர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, போய் ரெஸ்ட் எடு. நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க வந்து கிளம்பிடுறான். ஹீரோ போகும்போதே நோவாவும், இந்த நாக்ஸ் ஒன் இவன் உண்மையாலே ஒரு டேஞ்சரஸான ஆளு தான், இவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆனா நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னா இவன் ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரா வளருவான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதை பார்க்கணும்னு. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு யாருக்கிட்டயோ கேக்குறா. அது யாருன்னு தெரியல. அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அகாடமியை தான் காட்டுறாங்க. உள்ள ப்ரொஃபசர் நின்னுட்டு, நீங்க எல்லா எலமெண்டோடைய ப்ராப்பர்ட்டியும் அண்ட் ட்ரேட்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஓகே நான் சொல்லி தரேன் அப்படின்றாரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இந்த பேசிக் மேஜிக் ஆஃப் த எம்பையர் ஒரிஜினல் ஸ்டோரியில இதை பத்தி எங்கேயுமே டீட்டெயிலா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க முக்கியமான விஷயம் இந்த கிளாஸ் கிடையாது, இதை சொல்லி தர அந்த ப்ரொஃபசர் தான் ராஸ் வான் செலஸ்டியா அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த சாப்டர்ல அவர் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கிடையாது. ஆனா அதுக்குன்னு இவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த மொத்த எம்பையர்ல நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும். இதுல ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னா அவர்கிட்ட பெருசா எந்த எபிலிட்டி இல்லைனாலும் இந்த எபிலிட்டியை வச்சே இவர் இந்த அகாடமியோட ஒரு ப்ரொஃபஸரா மாறி இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபஸரும், சரி நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணலாமா. இவர் மனசுக்குள்ளேயே இவன் இப்பவே ரொம்ப ப்ரௌடான ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிறான். அதுவும் இல்லாம இவன் கூட படிக்கிறவங்கள இவன் எப்பவுமே கீழ்த்தனமான ஒரு ஆள் மாதிரி தான் பாக்குறான். இவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட எப்படி அந்த மாதிரியான ஒரு இன்கிரெடிபிளான டேலண்ட் இருக்கும். ஆமா டீனோ இவன மாதிரியே ஒரு ஸ்டபனான ஆள் தான். இவரு இதெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இந்த கான்டினென்ட்ல இருக்க எல்லா ஹியூமனுமே டிஃப்ரெண்டான எலமெண்ட் மானா வச்சிருப்பாங்க. நம்ம அகாடமியில படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, இந்த கான்டினென்ட்ல இருக்க சாதாரண மனுஷங்க எல்லாருமே வச்சிருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னா உங்ககிட்ட என்ன எலமெண்ட் இருக்கு, அதுவும் இல்லாம அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்றதான். இவரும் இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து, தம்பி நாக்ஸ் சொல்லுங்க ஐயா, நீ எந்த எலமெண்ட் வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல தேவையில்ல, எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னோட எலமெண்ட் டார்க்னஸ். அப்படின்னா சரி உன்னோட டார்க்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட எலமெண்ட் மத்த 4 எலமெண்ட் மாதிரி கிடையாது, இந்த கரப்டட் ஒண்ணு. அதுவும் இல்லாம மத்த எந்த எலமெண்ட் கூடயும் இந்த மிக்ஸ் ஆகாது. எப்படி இருந்தாலும் மத்த எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட எலமெண்ட் அதிகமான டெஸ்ட்ரக்டிவ் பவரோட இருக்கிறது. அது என்னதான் அவ்வளவு பவரா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்த கான்டினென்ட்ல ஒரு சிலராலையும் ஒரு சில ஃபேமிலியால மட்டும்தான் அதை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா சரி உன்னோட எலமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டான எலமெண்ட் எது, அது டிவைனிட்டி. அப்படின்னா சரி ஒருவேளை டிவைனிட்டியும் டார்க்னஸும் கிளாஸ் ஆச்சுன்னா அதுல எது ஜெயிக்கும்? கண்டிப்பா அது டிவைனிட்டியா தான் இருக்கும். இதை கேட்டு ப்ரொஃபஸரும், மனுஷங்க யாருமே அவங்களோட ஃபேமிலி எலமெண்ட்டா அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர மாட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட நான் இன்னொரு கொஸ்டினும் கேக்குறேன். டிவைனிட்டி மானா இருக்கிற ஒரு ஆள் கிட்ட நீ சண்டை போட்டனா நீ என்ன பண்ணுவ? இவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா ஹீரோ வந்து இப்படியே மட்டம் தட்டிடலாம், இவெல்லாம் ஒரு ஜோபி தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருப்பாரு. ஹீரோவும் வில்லத்தனமா, அவனும் உங்களை மாதிரியே தான் யோசிச்சிருப்பான் என் பவரை பத்தி தெரியாம. அந்த மாதிரி டிவைன் பவரை கொண்டு ஒரு ஆள் என் முன்னாடி வந்தானா அவனை நான் கண்டிப்பா கொன்றுவேன். என்ன ஆனாலும் சரி, அதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அவனை கடைசியா நான் சாவடிச்சுட்டு தான் போவனே. இதனால என் ஃபியூச்சர் ட்ரபிள் ஆனாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் வில்லத்தனமா சொல்றான். இவன் சொல்றதை கேட்டு கிளாஸ்ல இருந்த மொத்த பேருக்குமே ஷாக்கு. யாரா இவன் இவ்வளவு கொடூரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ப்ரொஃபஸருக்குமே ஷாக்கு. இவன் நாடா இப்படி பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அப்படியே ஒரே புன்னகையோட உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல மர்ச்சன்ட் பொண்ணோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ளேயும் அந்த ரிக்குன்ற பையன் சட்டக்கிட்ட எல்லாம் கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா கையில ஏதோ துணியெல்லாம் மாதிரி ஏதோ ஒரு ஊசி எடுத்து அவன் குத்துறான். குத்துன உடனே அவன் நரம்பு கிரம்பெல்லாம் அப்படியே பொடச்சுன்னு மேல வருது. அவனும் வழியில அப்படியே சைக்கோ மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். போதை ஏறுது அப்படின்ற மாதிரி. அவனும் அந்த ஊசியை குத்திட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாக்குறான். பார்த்தா அவன் மார்பாக்ஸ்ல ஏதோ ஆடு தலை மாதிரி இருக்குது. அவனும் அதை பார்த்துட்டு, ஓகே நான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா போதும், நான் ஒரு உண்மையான டீமனாவே மாறிடுவேன், நீ சொன்ன மாதிரியே தான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு டீமன் பேரை சொல்றான். இது பேர் பெருசா இருக்கு, அதோட லாஸ்ட் பேரை மட்டும் வச்சுப்போம், நெஃபேர் அப்படின்னு போட்டிருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே செவுத்துல இருந்து பேய் படம் மாதிரி ஒரு
கை வருது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு டீமனை பத்தி பேசிட்டு இருந்தால, அந்த டீமன் தான் இவன் முன்னாடி வந்திருக்கு. வந்த அந்த டீமனும் இவன் கிட்ட, நீயும் உண்மையிலே என்ன மாதிரி ஒரு டீமனா மாற முடியும், இந்த மாதிரி ஒரு பூச்சி ஹியூமனா இருக்கிறத விட, அதுவும் இல்லாம உனக்கு வயசாகாது, நீ தூங்கவும் தேவையில்ல, ஹியூமனோட லிமிட்ஸ் எல்லாம் சர்பாஸ் பண்ணி போக முடியும், நீ ஒரு டீமனா மாறிட்டனா. அதை பார்த்த உடனே இவனும் முட்டி போட்டு, ரொம்பவே நன்றி, எப்படியாச்சும் நான் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா உங்களோட பவரை நான் ரிவைவ் பண்ணியே ஆவேன். அதை கேட்டு அந்த டீமனும் சிரிக்குது. இவனும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு தொப்பி எல்லாம் போட்டுன்னு எங்கேயும் கிளம்பிடுறான் பையன். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பான்ல, உங்களை மாதிரியே அவனும் என் பவரை பத்தி ஃபுல்லா தெரியாம என்ன சாதாரணமானதா நினைச்சிட்டு வருவான், ஆனா கண்டிப்பா நான் அவனை போட்டு தள்ளுருவேன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்ட்டு வில்லத்தனமா இவனும் சொல்றான். அதை கேட்டு ப்ரொஃபஸரும், சோ நீ என்ன சொல்றனா, இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை நீ போட்டு தள்ளுருவேன்னு சொல்றியா? இந்த மாதிரியான ஒரு பதில நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஹோ, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதிர்பார்த்த பதில் அது இல்லையா? நான் என்ன நினைச்சேன்னா, இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் மோர் எஃபிஷியன்டான வேவா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம எனிமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை போட்டு தள்ளிட்டா அது நம்மளுக்கு தானே நல்லது. ஹீரோ அப்படி சொல்றத சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேனு பாத்துட்டு இருக்கானுங்க. ப்ரொஃபஸரும் அவனை பார்த்துட்டு, அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் இப்ப சொன்ன விஷயத்த பத்தி சுத்தமா கவலைப்படவே இல்லை. அவன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான். இப்ப அவன் சொன்ன விஷயத்த இவனை பார்த்தாலே தெரியுது, இவன் சொன்ன விஷயத்த கண்டிப்பா பண்ற ஒரு ஆளுன்னு. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது டீன் நோவா ஏன் இவன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு. இவரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, உடனே ஒரு இம்ப ப்ரிப்பேர் பண்ணு. அதை கேட்டு சைட்ல இருந்தவன் ஷாக் ஆயிடுறான். எது? அவரும் இவனை பார்த்து முறைச்சிட்டு, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, நான் மேஜிக் அக்யூரசி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். இவரும் ஹீரோ பார்த்துட்டு, இவனோட அந்த ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது எப்படியாச்சு நான் டவுனுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஷார்ப் ஸ்வார்டை அப்டைன் பண்ணோம்னா அதுக்கு 1000 முறைக்கு மேலேயாச்சும் இதை அடிச்சு ஷார்ப் ஆக்கி இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவோட கேரக்டரை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவன் ரொம்ப கோல்டான ஒரு ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவரு ஏதோ எடுத்துட்டு வர சொன்னார்ல, அதையும் இவன் வண்டியில வச்சு தள்ளிட்டு வரான். சுத்தி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. வந்தவனும் அந்த துணியை தூக்குறான். அங்க என்ன இருந்தது தெரியல, பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அந்த ப்ரொஃபஸரும், இதுதான் ஒரு லோ ரேங்க் டீமன், நம்ம அசோசியேஷன்ல இருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டது. இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. IMPS இம்ப்ஸ். நம்ம வந்து லோ ரேங்க் டீமன்னே வச்சுப்போம். பார்த்தா குட்டியோண்டு கூண்ல ஏதோ போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு, எது இது டீமனா? இது பார்க்கதான் அக்ரெசிவா தெரியும், ஆனா நம்மள த்ரெட்டன் பண்ற அளவுக்கு இது ஒன்னும் பவர்ஃபுல் இல்ல. ஏன்னா லோ ரேங்க்ல இருக்க ஆளுங்களே இதை ஈஸியா கொன்ற முடியும். இவரும் கடையில போய் முட்டாய் வாங்குற மாதிரி இதை ரொம்ப ஈஸியா சொல்றாரு. அவனுங்களும் என்னதான் இதை லோ ரேங்க் ஆளுங்களால தோக்கடிக்க முடிச்சிருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் எல்டின் அகாடமியோட லெவலா இருக்கும். இவனுங்க எல்லாம் இப்படி ஒரே மரண பீதியில பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ப்ரொஃபஸரும், சரி சரி இப்ப நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோமா, நீங்க எல்லாருமே இந்த எல்டின் அகாடமியால அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளுங்க, அதனால நீங்க எப்பவுமே எலைட்டான ஒரு ஆளா தான் இருக்கணும். இந்த விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட அல்டிமேட்டான கோல் எதுனா அது நைட் ஆவறதோ மேஜ் ஆவறதோ இல்ல, இந்த வேர்ல்டுல இருக்க மொத்த டீமனையும் போட்டு தள்ளுறது தான். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க எல்லாருமே டீமனை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம். இவனுங்களும் அதை கேட்டு மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த டீமன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ப்ரொஃபஸரும், நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா உங்க மானாவை அந்த கேஜ் மேல இன்ஃபியூஸ் பண்ண போறீங்க. உங்களோட மானாவோட பவர்ல உள்ள இருக்க இம்பு செத்துரும். எந்த அளவுக்கு உங்களோட மானா பவரா இருக்குன்னு செக் பண்ணி பாப்போம். ஹீரோவும் அதை கேட்டு, ஒரு டீமனை ஃபோர்ஸ் பண்ணி சாவடிக்கணுமா? எனக்கு ஏன் இந்த ஃபீலிங் தெரியல, ஆனா இந்த விஷயம் ஏன் இப்ப நடக்குது? ஒரிஜினலா இந்த ஸ்டோரி லைன் படி இந்த லெசன்லாம் செகண்ட் இயர்ல தான் எங்களுக்கு எடுக்கணும், இங்க ஏதோ தப்பா இருக்கு. ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபஸரும், உங்க மானாவெல்லாம் உங்களோட பாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்புறம் அதை டார்கெட் மேல நோக்கி ஃப்ளோ பண்ண விடுங்க, உங்களுக்கு 15 நிமிஷம் டைம், அதுக்குள்ள இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடும். இவரும் இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு, இவன் ஃபேமிலி என்னதான் ஒரு இன்கிரெடிபிளான ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு இம்ப ஃபர்ஸ்ட் ட்ரைலயே போட்டு தள்ளுறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். அதுவும் இல்லாம புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த இம்ப அவங்களால கொல்ல முடியலன்ற டிப்ரெஷன் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களோட மானாலாம் அது ரொம்ப சின்னது. அந்த இம்பு இதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுரும், லெஃப்ட்ல தட்டும். சொல்ல போனா நான் இந்த உலகத்துல எல்லாமே எப்படி நடக்குதுன்னு உனக்கு சொல்றேன் நாக்ஸ், நீ ரொம்ப திமிரா நடந்துக்கிறல, நீ ஒரு பவரே இல்லாத ஆளுன்னு இதுக்கப்புறம் உனக்கு தோணும். பார்த்தா ஹீரோ தான் அந்த கூண்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இவரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவரும் அதை பார்த்துட்டு அப்படியே செம காண்டா வர்றாரு. ஆளுக்கு ஷாக்கு, பல ரியாக்ஷன் மூஞ்சில, அதை எப்படி காட்டுறதுனே இவருக்கு தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த கூண்டு உள்ள இருந்த அந்த சின்ன டீமனும் அது பயத்துல கதர் நிக்குது உள்ள. டே என்ன விட்டுருங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதை பார்த்துட்டு இவரும், என்னாச்சு, என்ன நடக்குது, இது எப்படி, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்ட்டு இவரும் இங்க நின்னு கத்திட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. ஆளால ஒண்ணுமே வெளியே பேச முடியல, ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. சைட்ல டாய்லாவோ, ஏமா என்னால இதை மறுபடியும் பண்ணவே முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அவனும் செதர்னு ஓடுறா. என்னன்னு பார்த்தா எல்லாருமே அதை ட்ரை பண்ணிருக்கானுங்க போல. அவங்களுக்கு எல்லாம் கிருகிருன்னு வருது. ஆஹா என்னடா ஒரே போதையாகுதே, கிளுகிளுப்பா இருக்குதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுத்தினுக்குறானுங்க எல்லாம். டாய்லா தான் இதுல அல்டிமேட்டே, ஏமா என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு. ஏன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஏதோ ஆலுசினேஷன் மாதிரி காட்டி இருக்கு போல.
அதுல தான் பசங்க எல்லாம் பயத்திலயும் போதையிலயும் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ மட்டும் ப்ரொஃபசர் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா உங்களால இந்த இம்ப மட்டும் எனக்கு மாத்தி தர முடியுமா? ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இது என்ன பார்த்து ரொம்ப கதறுது. ஹீரோ இப்படி சொல்லும் போது அந்த ப்ரொஃபசரும் அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி வினோதமா மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இவர் என்னடா வினோதமான சவுண்ட் எல்லாம் விட்டுனுக்கிறாரு கிளாஸ்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த ஆளுக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோவை பார்த்து இவர் அப்படியே ஒரே பிரகாசமா சிரிச்சிட்டு இருக்காரு. ப்ரொஃபசரும் ஹீரோ கிட்ட வந்து நாக்ஸ் எப்படா அந்த சின்ன டீமனை ஃபோர்ஸ் பண்ணி நீ சரண்டர் பண்ண வச்ச? ஒரு நிமிஷம் வருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல நான் இன்னும் எதுவுமே பண்ணல. அதை பார்த்து இவரு ஆளு இன்னும் குஜாலா ஆயிடுறாரு. தம்பி வேற லெவல்ரா, நான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய டேலண்ட்டை நோட்டீஸ் பண்ணாமலே போயிட்டேன், நான் முட்டாள்தனமான ஒரு ஆள் மாதிரி நடந்துகிட்டேன், தம்பி வேற லெவல்ரா அப்படின்ட்டு கிளாப் பண்ணி விசில் ஆச்சுங்கிறாரு. ஹீரோ நோக்கி ஒரு ஃபேன் ஆயிட்டாரு போல இது. அவரும் சரி நீ பண்ணது இன்கிரெடிபிளான ஒரு விஷயம், நான் மறுபடியும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், சோ அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு தெளிவா கேட்டுக்கோ. நான் இப்போ உனக்கு கொடுக்க போற இந்த சான்ஸ் யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு, வா வந்து என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்டா சேர்ந்துரு அப்படின்றாரு. எதே இவரோட ஸ்டூடெண்டா? நான் நினைக்கிற விஷயம் தானா இது? இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு வேணா கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனா சத்தியமா என்ன ஆனாலும் நான் அதை பண்ணிடவே கூடாது. ஒருத்தருக்கு அசிஸ்டண்டா போறதா கிழிஞ்சது போ. ஹீரோ தான் இப்படி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இவனை நினைச்சா ரொம்ப பொறாமையா இருக்கு. ப்ரொஃபசரோட ஸ்டூடெண்ட் ஆக போறானா இவன்? உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான் நாக்ஸ். ஆமா நீ சொல்றதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஒரே காண்ட்லயும் பொறாமையிலும் பெருமையிலும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் எனக்கு அது தேவையில்ல, நான் ரெஃப்யூஸ் பண்றேன், ஏன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது பேருக்கு வேணா நல்லா இருக்கும், கணக்குப்படி அது ஒரு ஸ்லேவா இருக்கிற வேலை தான். அதை கேட்டு ப்ரொஃபசரும் என்னடா சொல்ற நீ? எது என்னோட ஆஃபரே ரெஃப்யூஸ் பண்ணிட்டே அப்படின்னு ஆள் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே மன உடஞ்சு போயிடுறாரு தலைவரு. சுத்தி இருக்கிறவங்களா நீ என்னடா பேசிட்டு இருக்கா, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு இவனுங்களா அவருக்கு சொம்படிச்சுங்கிறானுங்க. அந்த மெயின் கேரக்டர் எல்லாமே அவனுங்க எல்லாம் பண்ணி முடிச்சு மூச்சு வாங்கி நின்னுட்டு இருக்கானுங்க. லியானு அந்த பிரின்சஸ் அவளோட பாடி கார்டு எல்லாம். அப்ப அந்த பிரின்சஸோட பாடி கார்டும் என்னால நம்பவே முடியல, இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை இவன் வேணான்னு சொல்லிட்டானா, இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் இவன். இவங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் என்னடா நான் ஆஃபர் தானே வேணான்னு சொன்னேன், ஏதோ பல கோடி கொடுத்து வேணான்னு சொன்ன மாதிரி இவ்வளவு ஆச்சரியமா வரீங்க அப்படின்ட்டு இவனும் இப்படி யோசிச்சுட்டே இருக்கான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. ப்ரொஃபசர் ஹீரோக்கு ஆஃபர் தரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம மொட்டையும் அந்த பர்பிள் மண்டை கிட்ட டேய் நான் சொல்றது கேள்றா, அந்த வெள்ள மண்டை அவன் உண்மையிலே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த சோட்டு அவன் வேற லெவலான ஒரு ஆளு, நான் சொல்றத கேள்றா அப்படின்ட்டு மொட்டையும் ஒரு பின்னாடி கத்திட்டே வராரு. பர்பிள் மண்டையும் நீ என்னதான் சொன்னாலும் அவன் புதுசா வந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான், அதுவும் இல்லாம அவன் ஒரு சில அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டான்ட்டு அதுக்குள்ளே நீ கன்க்ளூஷனுக்கு வந்துடாத, அண்ட் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் இந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்காத. இதை கேட்டு மொட்டையும் டே ராஸ் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதான்டா, அதுவும் இல்லாம நம்ம டீன் நோவாவே அவங்களே நம்ம கிட்ட கேட்டாங்க அவனை பாத்துக்க சொல்லி, நான் கண்டிப்பா சொல்றேன் அவன் பயங்கர டேலண்டான ஒரு ஆளு, நம்ம இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோன்றத மறந்துடாத, 4 சேஜஸ்ல ஒரு ஆளான நோவாவே அவன் டேலண்டான ஒரு ஆளுன்னு ஒத்துக்கிட்டாங்க. இது கேட்டு ராசம் சரி நீ அவன் புராணத்தை பாடினதெல்லாம் போதும் நிறுத்து, என் கண்ணாலே அவன் எவ்வளவு டேலண்டான ஆளுன்னு நான் பாத்துக்கிறேன். இது கேட்டு மொட்டையும் நீயும் உன்னோட அந்த ஆட்டிடியூடும் சரி வெயிட் பண்றான், நானும் உன் கூட வரேன். அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி ஹீரோவும் ஒரு ஆஃபரை வேணான்னு சொல்லி இருப்பான்ல, அங்கதான் காட்டுறாங்க ப்ரொஃபசரும் எது என் ஆஃபரே ரிஃப்யூஸ் பண்ணிட்டியா, ஏன்டா ஏன் என் ஆஃபரை ரிஃப்யூஸ் பண்ண ரீசன் சொல்லு அப்படின்ட்டு. சுத்தி இருக்கிறவனுங்களாம் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு, ப்ரொஃபசர் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காரு, இவனமோ அதை அசால்ட்டா வேணான்னு சொல்றான், அதுவும் இல்லாம அவரு கிட்டதான் இந்த மேஜிக் எஜுகேஷனோட மொத்த அத்தாரிட்டியுமே இருக்கு, ப்ரொஃபசர் கிட்ட எவ்வளவு பேர் ஸ்டூடெண்டா சேரணும்னு தவம் கிடக்குறானுங்க தெரியுமா, இவன் இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை அவ்வளவு ஈஸியா தூக்கி போடுறான். இந்த மாதிரி ஒரு உதவாக்கரையான ஆள் கிட்ட இருந்து நீ வேற என்ன எதிர்பார்க்க முடியும், இவனுங்க ஃபேமிலியே இப்படிதான், இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவன் எப்படி இவ்வளவு அசால்ட்டா சொல்லலாம் தேவையில்லைன்னு. ஆமா நீ சொல்றதோ சரிதான், இந்த மாதிரி ஒரு உதவாக்கரையெல்லாம் ஏன் தான் இந்த மாதிரி அகாடமி உள்ள அலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இவனுங்க எல்லாம் ஹீரோ போட்டு அப்படியே கரிச்சு கொட்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் நீங்க என்ன தோணுதோ பேசுங்கடா, அதை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன், என்னாலும் சரி நான் என் மைண்ட மாத்திக்கிறதா இல்ல, ஏற்கனவே இந்த எலோரா பொண்ணு வேற எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கா, அது பத்தாதுன்னு இவனுங்க வேற புதுசா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற ஒருத்தனும் ப்ரொஃபசர் ராஸ் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, என்ன கேளு, இங்க இவ்வளவு பேர் இருக்கும் போதும் ஏன் நீங்க நாக்ஸ்க்கு அந்த சான்ஸ் கொடுத்தீங்க, ஏன்னா இந்த இடத்துல இவனை விடவே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அதுவும் இல்லாம நீங்க மேஜிக்ல தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு, அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரின்சஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம அவங்க பாடி கார்டு இச்சிட்டா இருக்காங்க, இவங்களோட ஒரு ஒர்த்தியான ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எங்குமே கிடைக்க மாட்டாங்க. இவன் இப்படி சொம்படிச்சுன்னு இருக்கும்போது ஹீரோ அவனை பார்த்துட்டு இவன் யாரா குந்தலு பையன் ரொம்ப ட்ரை பண்றானே இவங்க 2 பேர் கூட ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு, மனசுல ஸ்மார்ட்டான ஒரு ஆளுன்னு நினைப்புன்னு நினைக்கிறேன், இர்ரி மாப்பிள்ள உனக்கு லாஸ்டா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறான். ராசும் ப்ரொஃபசர்ன்ற ஒரு ஆள் தான் இங்க டிசிஷன் எடுக்கணும், யாரு ரைட்டான பர்சன் யாரு ராங்கான பர்சன்ன்றத. ஆனா இப்ப நான் இதை உங்ககிட்ட சொன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. சொல்ல போனோம்னா இதை கேட்டு நிறைய நெகட்டிவ் ரூமர்ஸ் கூட பரப்ப வாய்ப்பு இருக்கு, நான் நாக்ஸுக்கு ஃபேவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி.
அதனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். அவன் ஏன் என் ஸ்டூடெண்ட், அவன் ரைட்டான பர்சன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோ பாக்குறாரு. பார்க்கும் போதே லைட்டா டெரரா பாக்குற மாதிரி தான் தெரியுது. பார்த்தா ஹீரோ இவர் ஒரே பரவசத்துல பாத்துட்டு இருக்காரு. ஆஹா, இவன் மட்டும் நம்மளுக்கு ஸ்டூடெண்டா கிடைச்சானா வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த பைத்தியக்கார திருந்தவே மாட்டான் போலியா, என்ன ஆனாலும் சரி இந்த விஷயத்த நான் பண்ண போறதே கிடையாது. ப்ரொஃபஸரும் இந்த விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவன் எப்படி அந்த இம்ப சரண்டர் பண்ண வச்சானு இவர் இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத காட்டல. ஹீரோவோ இப்ப ப்ரொஃபசர் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஸோட ஒப்பீனியன் என்னன்னா, விஷயம் ஆனா இது எனக்கு எப்படின்னு தெரியல, எப்படியோ அந்த இம்பு ரொம்ப சீக்கிரமாவே சரண்டர் ஆயிடுச்சு என்கிட்ட. என்னவா இருந்தாலும் சரி அது ஒரு லோ ரேங்க் டீமன். ஆனா அதுக்குன்னு அதை ஈஸியா யாராலையும் இந்த விஷயத்த பண்ண முடியாது. அதனாலதான் என்ன ஒரு பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டாவது, என்கிட்ட இருக்கிற டேலண்ட் அதுதான் அந்த மானா சென்சிட்டிவ் ஜீனியஸ். ராஸ் ரொம்ப வருஷமாவே இந்த மேஜிக்க பத்தி படிச்சிட்டு இருக்காரு. அவரை மாதிரி ஒரு ஆளால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும் யார் மேஜிக்ல டேலண்டா இருக்கா, யார் மேஜிக்ல டேலண்டா இல்லன்னு. ஹீரோவும் ப்ரொஃபசர் இததான் சொன்னாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ப்ரொஃபசரும் இதெல்லாம் தான் காரணம் நான் நாக்ஸை என்னோட ஸ்டூடெண்டா மாத்திக்கணும்னு நினைக்கிறதுக்கு. ஹீரோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இந்த விஷயத்த பண்ண போறது இல்ல. ஆனா நாக்ஸ், நீ மறுபடியும் ஒரு தடவை இதை யோசிச்சு பார்த்தா என்னதான் தப்பு, தயவு செஞ்சு யோசிச்சு பாடுறா தம்பி, இது உனக்கு தான்டா நல்லது. அவரும் வாயில சொல்லு ஊத்த ஊத்த ஹீரோ முன்னாடி நின்னுங்க. தம்பி தம்பி நாக்ஸ், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருப்பா, ரொம்ப சீக்கிரமா யோசிக்காத. இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும், யோ உன் வாயில கறி எச்ச தொஷ்டு பேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பும் போதே, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வேணும்னா இந்த இடத்துல என்ன விடவே கேப்பபிளான ஆளு நிறைய பேர் இருக்காங்க, போய் அவங்கள புடிச்சுக்கோங்க, என் பின்னாடி வராதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ப்ரொஃபசரும், டேய் தம்பி தம்பி தம்புடு நில்றா தம்பி நில்றா அப்படின்ட்டு அவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இது அந்த மெயின் கேரக்டர்னு சொன்ன எல்லாருமே நின்னு பாத்துட்டு இருக்காங்க. பிரின்சஸும், நான் ரூமர்ஸ்ல கேள்விப்பட்டதை விடவே இவன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளா இருக்கான், என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ், என்னோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் எபிலிட்டி அது கொஞ்சம் லேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைச்சுடா, நான் ஜஸ்ட் அவன் மேல கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சஸும், இந்த நாக்ஸ் ஒன் இவன் நம்ம இம்பீரியல் ஃபேமிலிக்கு ஒரு லைட்டா இருக்க போறானா, அப்படி இல்லனா நம்மள ஃபுல்லா கவர் பண்ற ஒரு டார்க் கிளவுடா இருக்க போறானா. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் வெளியே வந்து நின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். எப்பா அந்த ஆளு கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஒரு பெரும் போராட்டமா போயிடுச்சு. விட்டா அந்த ஆள் என்ன கட்சி தின்றுவான் போல இது. ஏன்டா இந்த இன்னர் லூனட்டிக்ல ஒரு கேரக்டர் கூட நார்மலாவே இருக்க மாட்டீங்க, எல்லாம் பைத்தியமா சுத்திட்டு இருக்கீங்களேடா. எப்படியோ நான் அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், அதுவே சந்தோஷம் தான். இதுக்கப்புறமாச்சு நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நைட்டு ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் சோகத்தோட மொத்த உருவமா உட்காந்துட்டு இருக்கான். பச்சை மண்டியும், யங் மாஸ்டர் நாக்ஸ் எதனா பிரச்சனை ஆயிடுச்சு அகாடமில. பிரச்சனையா? அது எப்படிமான பிரச்சனைன்னு சொல்றது, அதை விட கொடூரமான விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு அகாடமில, என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ப்ரொஃபசரும் வந்து, தம்பி நாக்ஸே வாப்பா என் டீம்ல வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கோ, என்னோட ஸ்டூடெண்டா மாறிடு அப்படின்ட்டு அவரும் பின்னாடி உட்காந்து குசு குசுன்னு காதுல பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் காரிடார்ல, கிளாஸ் ரூம்ல, கேன்டீன்ல, இதை விட ஒஸ்டான ஒரு இடம், அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது, டாய்லெட்ல கூட அந்த ஆள் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாமா, நிம்மதியா என்னால பிசு கூட அடிக்க முடியல. என்னன்னு பார்த்தா தலை அங்கேயே வந்து எட்டி பார்த்து, தம்பி நாக்ஸே வாப்பா வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கேன் டீம்ல அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபசரும், நாக்ஸ் நீ என்ன யோசிச்சு பாத்தியா, வா என் ஸ்டூடெண்டா சேர்ந்துரு அப்படின்றாரு. ஹீரோவும், ப்ரொஃபசர் ராஸ் இந்த விஷயத்த கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா, நீங்க பண்றது எனக்கு செம்ம காண்டாவுது, இப்பயே உங்களை தூக்கி போட்டு சொருவிடலாம் போல இருக்குது எனக்கு. அவரும் இதை கேட்டு சிரிச்சுட்டே, சூப்பர்பா சூப்பர்பா, நீ நெக்கலா பேசினாலும் எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஹீரோவும் ப்ரொஃபசர் இந்த இடத்துல பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கான். இந்த ஆளு திருந்தவே மாட்டான் போல, அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கான். இதை கேட்டு பச்சை மண்டியும், யங் மாஸ்டர் நாக்ஸ் ப்ரொஃபசர் இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா திட்டக்கூடாதுன்ட்டு அகாடமில ரூல்ஸ் இருக்கு, நீங்க இந்த ப்ரொஃபசர் ராஸ்ன்னு சொல்றது இந்த மேஜிக் தியரியிலே பெஸ்டான ஒரு ஆளா இருக்காரு, அவரை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா அந்த ஆளு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது கொஞ்சம் வினோதமா இருக்கே, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு நல்ல மனுஷன் தான் கேள்விப்பட்டேன், அவர் ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த ஆளு நல்லவன் தான், ஆனா அப்படின்ட்டு ஹீரோவும் அவரோட நெகட்டிவ் ட்ரேட்ஸை காட்டுறான். நான் பார்த்தா அதுலயும் கேன் பி அப்சசிவ், பேரனாய், வீக் மைண்ட், கோல்ட் ஹார்ட் அப்படின்ட்டு அவருக்கு நிறைய நெகட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கு. ஹீரோவும் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவர்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸ் தான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட எஸ்டேட்டை தான் காட்டுறாங்க. உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாமே, நிறுத்துங்க, அவனை என்ன ஆனாலும் சரி அவன் இந்த வழியா போவே கூடாது, அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நான் பார்த்தா முன்னாடி அவனோ கத்தி ஃபுல்லா ரத்தம் தரையில போட்டு தேய்ச்சிட்டு வரான், வில்ல மாதிரி
மாதிரி. கைஸ், உங்கள எத்தனை பேர் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இவன் யாருன்னு போய் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே சொல்லிருவேன். இருந்தாலும் உங்கள எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இவனும் இப்படி உள்ள வரும்போதே சோல்ஜர்ஸும் எல்லாருமே அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க, பேட்ரியாக் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் என்ன ஆனாலும் யங் மாஸ்டர் கிரெயின் அவர் ரூம் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாரு. இவனுக்கு எல்லாருமே மாத்தி மாத்தி இப்படி கத்திட்டு இருக்கானுங்க. கிரெயினோ இது ரொம்பவே ஆஷா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருந்தவனோ இந்த சோல்ஜரை தாண்டி பின்னாடி வந்துடுறான். வந்தவனோ அந்த சோல்ஜரை திரும்பி பார்த்து, எந்த ஒரு அப்பா அவங்க பையனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க? காய்ஸ், இவன் கிரெயின்ன்றதுனால ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன் நினைச்சிடாதீங்க. இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் பையன். ரெண்டு பேருக்குமே கிரெயின் தான் இவனுக்கு பேர் வச்சிருக்கானுங்க. இதுல இந்த மானுவால மிஸ்டேக் பண்ணிருக்கானுங்களா இல்ல உண்மையிலே இவனுக்கு ரெண்டு பேர் ட்வின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சா தெரியல. இவன் வந்து ஹீரோவோட முத அண்ணன், சப்ஜுகேஷன் கூட போனது வந்து ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன். இவன் இப்படி சொல்லும் போதே உள்ள பட்லரும் பல்ல கட்சி நின்னுட்டு இருக்காரு. இவர் இப்படி நின்னுட்டு இருக்கும் போதே அவனும் கதவு திறந்துட்டு உள்ள வரான். பட்லரும், என்னால இந்த இடத்துல இருந்து சுத்தமா நவரவே முடியல, யங் மாஸ்டர் கிரெயின் இவர் எப்படி இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாரு? ஹீரோ அவங்க அப்பாவோ, கிரெயின் நீ எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு திரும்ப வந்த? அதை கேட்டவனும், என் வீட்டுக்கு வர்றதுக்கு எதனா ரீசன் இருக்கணுமா என்ன? ஃபாதர், இது உன் வீடுன்னு நீ நினைக்கிறியா? இவர் இப்படி கொடூரமா கேட்கவே அவன் பிசிறே தட்டாம இவரை கொடூரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனும், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க கிவ் அப் பண்றதுக்கு டைம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம உங்ககிட்ட இன்னும் அந்த அளவுக்கு நேரம் இல்ல, இது உங்களுக்கே நல்லா தெரியும். உனக்கோ இதுக்கோ சம்பந்தமே இல்ல, கம்முன்னு. அதை கேட்ட அவனும், எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட இருக்கிற அந்த டீமன் உங்களை கன்சியூம் பண்ணிட்டு இருக்குன்னு. அதுவும் இல்லாம நீங்க வீக்காவ அது ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். அப்படி மட்டும் அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அது கண்ணு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டிவோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோ உங்க அப்பா அதை கேட்டு, நீயும் இந்த விஷயம் நடக்கணும் தானே நினைச்சிட்டு இருக்க? நான் இங்க வந்த காரணம் அது ரொம்பவே சிம்பிள். அந்த ஸ்வாட எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன சொல்ற? எதை பத்தி கேக்குற? அதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட ஸ்வாட். அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பையனுக்கு இன்னும் தெரியல, அதை ஹீரோ கிட்ட தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அவனும், எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அந்த ஸ்ட்ராம் பிரிங்கரை? இவன் இப்படி கேட்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ அவங்க அண்ணன் கேட்கறதோட தான் இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட ஸ்வாட், அதான் ஜின் வான் அவரோட ஸ்வாட் பிரிங்கர், அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட பேரே சொல்லியிருப்பேன், உனக்கு என்ன மர கழிந்துருச்சா? இப்ப நான் அவர் பேரை சொன்னதுதான் இங்க முக்கியமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இங்க முக்கியமான விஷயமே நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதும் நம்ம ஃபோர்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதும் தான். அதுதானே ஒரு நோபலோட இம்பார்ட்டன்டான டியூட்டியே. இதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும், உனக்கு முக்கியமான விஷயம்னா அது என்னன்னே தெரியாதுரா. அப்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சா எதுக்கு நீங்க அந்த உமனை சாவ விட்டீங்க? அதை கேட்டு பட்லர் ஷாக் ஆயிடுறாரு. இல்ல, இந்த பேச்சை இப்ப எதுக்கு பேட்ரியாக் முன்னாடி இவர் எடுத்துட்டு வர்றாரு? அதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும், இப்ப நீ அந்த உமன் தானே சொன்ன, நீ இப்படிதான் உங்க அம்மாவை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்த போறியா? எது எங்க அம்மாவா? எங்க அம்மா ஒரே ஒரு ஆள் தான், அது பெரிசிலா வான் தான். அதுவும் இல்லாம அந்த உமன் அது நீங்க பண்ண ஒரு தப்பு. அவ வெறும் நம்ம ஃபேமிலிக்கு வந்த ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். இதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பா சம காண்டாயிடுறாரு. அவரும், இங்க இருந்து வெளியே போடா, என்ன சொல்ற? நான் உன்னை இங்க இருந்து கிளம்புன்னேன், என் புள்ளையோட தலைய என் கையாலேயே வெட்ட வச்சிடாத அப்படின்ட்டு இவ்வளவு கொடூரமா சொல்லிட்டு இருக்காரு. அவனும், இந்த விஷயத்த நினைச்சு கண்டிப்பா நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுப்பீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே நான் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் எனக்காக. இவனும் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ உங்க அப்பாவும் இவன் போறதையே பாத்துட்டு இருக்காரு. பட்லரும், பேட்ரியாக் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட கேவலமான ஒரு முகத்தை உங்ககிட்ட நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பேட்ரியாக், அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நான் இந்த ஃபேமிலிக்காக என்னோட மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா பேட்ரியாக், இந்த உலகத்துக்கு மட்டும் மாஸ்டர் கிரெயின் டீமன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறாருன்னு தெரிஞ்சா அது நம்மளுக்கு தான் ஒரு பெரிய டேஞ்சரா மாறிடும். இது சொல்லிட்டு பட்லரும், எனக்கு தெரிஞ்சு நம்ம புது சக்சஸரை சூஸ் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புது சக்சஸரா? ஆமா, நான் ஒரு குட் நியூஸை கேள்விப்பட்டேன். இந்த டைம் எல்டின் அகாடமில நடந்த அட்மிஷன் டெஸ்ட்ல டாப் ஸ்டூடெண்டா வந்தது யாருன்னா நம்மளோட யங் மாஸ்டர் நாக்ஸ் தான். உண்மையாவா? இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா எல்டின் அகாடமியோட புது டீன், ஆமா, அது நோவா வான் ட்ரினிட்டி தான். ஒன் ஆஃப் த 4 சேஜஸ் அவங்களே யங் மாஸ்டரோட டேலண்ட் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. ஹீரோ உங்க அப்பாவும் நாக்ஸ் அப்படின்னும் போதே பட்லரும், அவர் growth வந்து கொஞ்சம் இன்சஃபிஷியன்டா தான் இருக்கு, ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது மட்டும் அவரோட உண்மையான டேலண்ட் லெவலா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன் அவர்கிட்ட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது இந்த சீட்ல உட்கார போறது யங் மாஸ்டர் நாக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பட்லர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ராஸ் தான் காட்டுறாங்க. பாப்பா தம்பி வந்து என் அப்ரண்டிஸா சேர்ந்துரு. மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோவும், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் என்னால முடியாது, நான் உனக்கு நிறைய காசு தரேன்பா, உனக்கு பிரச்சனையே இல்லாம நீ இந்த அகாடமில ஜாலியா படிக்கலாம், மறந்துட்டீங்களா? என்கிட்ட ஊறப்பட்ட பணம் இருக்கு, அதுவும் இல்லாம நான் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, அப்படின்னா உனக்கு நான் நிறைய ஃபேம் கொடுக்குறேன். ஃபேமா? என்ன மாதிரி உதவாக்கரன்னு பேர் வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபேம்ன்றதுலாம் வெறும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இவர் எது கொடுத்தாலும் ஹீரோ அதை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவரும், நாக்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, இது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்ட்டு அவரும் ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோவும், இந்த ஆளு பேசி பேசி என் காதுல இருந்து ரத்தமே
ரத்தமே வந்துரும் போலுக்குது, விடவே மாட்டானே இவன் அப்படின்ட்டு ஹீரோவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். பச்சை மண்டியும் ஹீரோ கிட்ட அவரு இவ்வளவு சின்சியரா உங்ககிட்ட வந்து கேக்குறாருன்னா கண்டிப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருனாச்சு கொஞ்சமாச்சு கேளுங்க எங்க மாஸ்டர். அவரு நார்மலா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ற ஒரு ஆளே கிடையாது. அவரே இந்த மாதிரி பண்றாருன்னா கண்டிப்பா அது பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்கணும். அவரு ரொம்பவே எஜுகேட்டடான ஒரு ஆளு. அதுவும் இல்லாம வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவரு தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றது. ஹீரோவும் இவன் சொன்னதெல்லாம் கேட்டு நீ சொல்றதும் சரிதான், அவ்வளவு ஈஸியா என்னால அவரை அவாய்ட் பண்ற முடியாது. அந்த ஆள் என்னதான் ஒரு பைத்தியகாரத்தனமான ஆளா இருந்தாலும் நான் எந்த மாதிரியான விஷயத்துல லேக் ஆகிறேன்னு தெரிஞ்சா அவரே இது எல்லாத்தையுமே கிவ் அப் பண்ணிருவாரு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஹீரோவும் அவர்கிட்ட நீங்க என்கிட்ட நிறைய விஷயம் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஆனா சத்தியமா எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல. நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். உங்களை மாதிரியான ஒரு நல்ல ப்ரொஃபசர் என்ன மாதிரியான ஒரு ஆளை எதுக்கு அப்ரெண்டிஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா கேள்வி இது? நீ ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட் பா, இது போதாதா? நான் கேட்டது உங்ககிட்ட உண்மையான ரீசனை. நான் எதுக்கு உங்களுக்கு தேவை? நீங்க அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆள் வேணும்னா என்னை விட நிறைய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமில இருக்காங்க. ஹீரோவோ இதை விட மாட்டான் அப்படின்ட்டு இவரு தெரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? என்ன மாதிரி ஒரு உதவாக்காரியான ஆளுக்கு வேற என்ன வேலை இருக்கு போகுது? என்ன நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஐ எம் ஆல்வேஸ் வெட்டி அப்படின்றான். அதை கேட்டு இவரு சிரிச்சுட்டு சரி நான் சொல்ல போறது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, அதனால தெளிவா கேட்டுக்கோ. அதுவும் இல்லாம நான் உனக்காக தான் இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால இந்த டீயை கொஞ்சமாச்சு குடி. சரி நான் குடிக்கிறேன், நீங்க கதையை சொல்ல ஆரம்பிங்க. காரணம் என்னன்னா எனக்கு நீ வேணும். ஐ மீன் உன்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான அப்ரெண்டிஸ் வேணும். அப்படின்னா மட்டும்தான் என்னால என்னோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். ரிசர்ச்சா? ஆமா, வீக்கா இருக்கிறவங்களால மானவை யூஸ் பண்ண முடியாது. என்னோட லைஃப் லாங் விஷயம் அதை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுன்றதுதான். அதனாலதான் நீ எனக்கு தேவைப்படுற. ஏன்னா போராட கூட சக்தி இல்லாம சாவற ஒரு ஆளை நான் மறுபடியும் பாக்குறதுக்கு விரும்பல. ஆமா அப்படிதான் என் பையனும் செத்தான். அதை கேட்டு ஹீரோவும் எல்லா கேரக்டர் பின்னாடியுமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நான் இந்த கேம்ல மட்டும் போக்கஸ் பண்ணதுனால அந்த ஸ்டோரியை பத்திலாம் நான் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. ப்ரொஃபஸரும் இந்த உலகத்துல எப்பவுமே ஒருத்தரால கடந்து போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ப்ரொஃபஸரோட பாஸ்ட்ல காட்டுறாங்க. அவரும் நான் விஸ்கோன் செலஸ்டியா ஃபேமிலியில மொத பையனா பிறந்தேன். அதுவும் இல்லாம என் ஃபேமிலியை நான் தான் லீட் பண்ற சிச்சுவேஷனும் வந்தது. என்னதான் என்கிட்ட பெருசா அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னையும் இந்த எல்டின் அகாடமில ஒரு ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணானுங்க. என்கிட்ட இருக்கிற தியரி ஸ்கில் மூலமாவே நான் இந்த அகாடமில ஒரு ப்ரொஃபஸராகவும் மாறினேன். என்னோட பிராக்டிக்கல்ல எப்பவுமே எனக்கு புவரான ரிசல்ட் தான் வந்துட்டே இருந்தது. அதனால என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு லூசர் மாதிரி தான் பார்த்தாங்க. நான் என்னதான் ரிட்டன் டெஸ்ட்ல எப்பவுமே டாப்ல வந்தாலுமே பிராக்டிக்கல்ல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற விஷயத்த என்னால மாத்த முடியல. அதனால சுத்தி இருக்கிறவங்க என்ன லூசர் மாதிரி பாக்குற அந்த பார்வை மாறவே இல்லை. என்னதான் என் ரிசர்ச்ல பெரிய ப்ராக்ரஸ் இல்லைனாலுமே நான் அது எல்லாத்தையுமே தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்துட்டே தான் இருந்தேன். நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராவே மாறினேன். இது எல்லாத்துக்குமே நடுவுலயும் எனக்கு கல்யாணமும் ஆச்சு. நான் ஒரு ப்ரொஃபஸரா எவ்வளவுதான் அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே இந்த உலகத்துல ஒருத்தர் கூட அதை அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. இது போதாதுன்னு என்னோட மொத்த அச்சீவ்மெண்ட்டையும் பேர் தெரியாத ஒருத்தன் பப்ளிஷ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன லூசரா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னும் மோசமான நிலைமையில என்ன பாக்குற மாதிரி மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நடுவுல எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் எதுனா எனக்கு ஒரு பையன் பிறந்ததுதான். என்னோட ஒரே ஒரு பையன். அவன் நல்லாவே வளர்ந்தது மட்டும் இல்லாம இந்த அகாடமில ஒரு ஆளாவும் மாறினான். அவனுக்கு வந்த கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த அகாடமில சக்சஸ்ஃபுல்லா கிராஜுவேட்டும் ஆனான். அவன் அப்ப என்கிட்ட என்ன சொன்னானா, ஃபாதர் கவலைப்படாதீங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் சேர்த்து தருவேன், எல்லாரும் உங்களை பெருமையா பார்ப்பாங்க. அவன் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் என் பையன் எம்பரரோட டைரக்ட் ஸ்குவாட்ல போய் ஜாயின் பண்ணான். அந்த ஸ்குவாட் தான் பேட்டில் ஃபீல்ட்ல ஃப்ரண்ட்ல நின்னு சண்டை போட ஆரம்பிச்சது. அவன் இந்த பேட்டில்ல ஜெயிச்சா என்ன எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அதுவும் இல்லாம எங்க ஃபேமிலியை திருப்பியும் ஒரு டாப் பொசிஷனுக்கு எடுத்துன்னு போயிடலான்ட்டு அவன் சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா அந்த பேட்டில்ல என் பையன் செத்துட்டான். சொல்ல போனா அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் கூட ஆகல. வெறும் மானாவால இன்ஃபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆரோல என் பையன் மாட்டி செத்து போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த தியரி மேலயும் ரிசர்ச் மேலயும் இவ்வளவு அப்சஸ்டா இருக்கேன்னு. அப்படின்னா மட்டும்தான் வீக்கா இருக்கிறவங்கள எல்லாம் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட இவர் சொல்லியிருக்காரு. ஹீரோவும் இந்த கதை ஒன்னும் அந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா இல்ல. ஏன்னா இந்த இன்னர் லூனட்டிக்ல இந்த மாதிரி ஊறப்பட்ட கதை இருக்கு. ஆனா எனக்கு ஏன் தெரியல, நான் மானிட்டர் வழியா பார்த்த ப்ரொஃபஸருக்கும் இப்ப நான் நேர்ல பாக்குற ப்ரொஃபஸருக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்லா விஷயமே எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹீரோவோ இதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ப்ரொஃபஸரை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, உங்க ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் கான்பிடென்டா இதை சொல்றேன். இந்த பொசிஷனுக்கு என்னை விட பெட்டரான ஒரு ஆள் இருக்காரு. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே அவர் லிசனும் பண்ணுவாரு. என்னை விட இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸாவும் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் லெசன்
லெசனப்போ பாப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறான். இவரும் டேபிள் மேல இருக்க ஒரு பையன் போட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஏன் தெரியல நாக்ஸ பார்க்கும் போது என் பையனை பாக்குற மாதிரியே இருக்கு. அப்படியே கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறாங்க ஹீரோவோட மேன்ஷன்ல. நான் திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்பவே பெரிய விஷயம். ஹீரோவும் பச்சை மண்டை கிட்ட என்ன சொன்ன, இப்ப நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படின்றான். இவளும் உங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சன் அதான் மாஸ்டர் கிரைன், அவர் திரும்பவும் ஃபேமிலிக்கு வந்திருக்காரு, அதனால ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸும் நைட்ஸும் செத்து போயிட்டாங்க. ஹீரோவும் அதை கேட்டு கிரைன் வானா அந்த ஃபர்ஸ்ட் கிரவுன் பிரின்சஸ் லூயிஸ் அவன் தான் இந்த இன்னர் லூனட்டிக்லயே பேட் எண்டிங்கை உருவாக்குறதுல ஒரு பயங்கரமான ஆளு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 2 பேரும் அவனுக்கு மூவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்லயே ஒரு ஆளால ஒரு எண்டிங்கை மோசமாக்க முடியும்னா அது அவனால மட்டும்தான் முடியும். ஹீரோ போய் இதை யோசிச்சுட்டு பச்சை மண்டைய பார்த்து, பச்சை மண்டை நீ ரீசெண்டா தானே நம்ம ஃபேமிலி எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்த? ஆமா, எட்வர்ட்ல ராண்ட்வெல் தான் எங்களை கூப்பிட்டு இருந்தாரு, நானும் ரோனானும் தான் போயிருந்தோம். என்ன தியோவோட 2வது ஒய்ஃப் அதான் நாக்ஸ் அவங்க அம்மா. தியோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை விட நாக்ஸ் அவங்க அம்மாவை தான் அதிகமா லவ் பண்ணாரு. எனக்கு தெரியல அவன் மட்டும் நாக்ஸ் அந்த அளவுக்கு வெறுத்தானா கண்டிப்பா அது பச்சை மண்டைக்கும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். எனக்கு சுத்தமா புரியவே இல்லை இந்த நாக்ஸ் பையன் எதுக்குதான் இவ்வளவு எனிமையை உருவாக்கி வச்சிருக்கானோ. ஹீரோவும் பச்சை மண்டியை பார்த்து கிரைன் உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்ணானா? நான் இப்ப அதை யோசிச்சு பார்த்தனா இவ இப்படி இழுக்கும் போதே ஹீரோவும் அந்த கூந்தல் கண்டிப்பா இவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கான். மாஸ்டர் கிரைன் வந்து என்ன அவர் டீம்ல சேர்த்துக்க சொன்னாரு எதே அப்படின்ட்டு இவளும் இழுக்கும் போதே இப்ப பாஸ்ட்ல என்ன நடந்தது காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே கிரைனும் அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கான். கிரைனை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஓர போயிடுறாங்க. கிரைனும் இவளை நோட்டீஸ் பண்ணிட்டு யார் இந்த மெய்டு, இவளை பார்த்தாலே தெரியுது இவ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆளா இருக்கா. கிரைனோ ஏய் நீதான் யார் நீ, நான் இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. பச்சை மண்டியும் வணக்கம், நான் யங் மாஸ்டர் நாக்ஸோட எக்ஸ்க்ளூசிவான மெய்டு, என் பேரு டிஜிட்ரி, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். நாக்ஸ் இதுன்னு தெரிஞ்ச உடனே இவனும் ஃபார்மாலிட்டி எல்லாம் போதும் வந்து என்னோட மெய்டு ஆயிடு, உன்னோட கேப்பபிலிட்டி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் அது போதும், அதுவே என்ன சாட்டிஸ்ஃபை பண்றோம். இவன் அதை சொன்ன உடனே பச்சை மண்டியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆல்ரெடி யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்க ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்றேன். எதே உனக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும்ல, அப்புறமும் எதுக்கு என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ற? அந்த நாக்ஸ் என்ன உங்ககிட்ட அவ்வளவு பணம் கொடுத்தானா? நானே தான் அவர்கிட்ட சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அவங்க கிட்ட சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி காமனா இருக்கலாம் இந்த டிசிஷன் எடுக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இவன் இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டியும் இதுதான் காரணமே, யங் மாஸ்டர் நாக்ஸ் என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாரு, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆள்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன ஆனாலும் சரி நான் யங் மாஸ்டர் நாக்ஸ் சைட்ல மட்டும் தான் இருப்பேன். இவ இப்படி சொன்ன உடனே அவனும் என்னால சுத்தமா நம்பவே முடியல. போயும் இவ அவனுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறா. இவ வினோதமான ஒரு ஆள் தான். இவன் இதை யோசிச்சுட்டு பச்சை மண்டி கிட்ட அவன் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு தெரியல, ஆனா அவன் கொடுத்ததை விட 3 மடங்கு நான் உனக்கு அதிகமா தரேன், என்ன மன்னிச்சிருங்க. இவனும் செம்ம காண்டாய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப பிரசன்ட்ல என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. பச்சை மண்டி ஹீரோ கிட்ட அவரோட மெய்டா வந்து என்ன சேர்ந்துட சொன்னாரு, அதுவும் இல்லாம நீங்க தரதை விட எனக்கு அதிகமா காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோவோ எவ்வளவு தரேன்னு சொன்னா, நீங்க இப்ப தரதை விட 3 மடங்கு அதிகமா. ஹீரோவோ அதை யோசிச்சு பார்த்துட்டு என்னதான் என்கிட்ட அதிகமா காசு இருந்தாலும் இந்த ரியல் ஸ்டோரியில என்னோட பட்ஜெட் எவ்வளவுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, சோ அதனால என்னால அந்த அளவுக்கு பணத்தை யூஸ் பண்ணவே முடியாது, ஆனா அதுக்குன்னு என்னால பச்சை மண்டியை கிவ் அப் பண்ண முடியாது. இவளும் ஹீரோ என்ன சொல்ல போறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோடய பாத்துட்டு இருக்கா. ஹீரோவோ இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உனக்கு வேணும்னா சொல்லு, நான் உன் சம்பளத்தை ஏத்தி தரேன், அவன் எவ்வளவு சொன்னானோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி நான் உனக்கு ஏத்தி தரேன். அதை கேட்டு இவளும் அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் சோ அதனால கவலைப்படாம நீ ஒர்க்ல மட்டும் போக்கஸ் பண்ணாலே அதுவே எனக்கு போதும். ஹீரோ அப்படி சொன்ன உடனே பச்சை மண்டை சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இவ ஏன் சிரிக்கிறான்னு புரியல ஹீரோக்கும். அவளும் என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. இப்ப இங்க என்ன நடந்தது? அவ என்ன பார்த்து சிரிச்சாளா? ஆனா ஏன் நீ என்ன கிரைன் கூட ஒர்க் பண்ணணும்ட்டு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சுக்கோங்க யங் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி நான் யங் மாஸ்டர் கிரைனை மட்டும் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நீங்க இப்ப எனக்கு கொடுக்குற சம்பளமே எனக்கு போதுமானதா இருக்கு. அப்புறம் ஏன்டி சிரிச்ச? அதுவா, அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்ப நான் இதை ஆர்டரா கேக்குறேன், சொல்லு ஏன் சிரிச்ச? அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்தது என் மைண்டுக்கு ஞாபகம் வந்தது, அதான் சிரிச்சேன். பச்சை மண்டை உனக்கு பொய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. அவளும் இப்ப சொல்லி மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு இவ்வளவு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான். ஹீரோவும் இது எப்படியா இருந்தாலும் சரி அவன் என்னை விட்டு போகாம இருந்தா அதுவே எனக்கு போதும், ஆனா அந்த கிரைன் லவுடு அவனை எப்படியாச்சும் நான் கேட்ச் அப் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்ட தான் காட்டுறாங்க. பசங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துனுக்குறானுங்க. ஹீரோவும் இந்த அகாடமில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு ஒரு 5 கிளாஸ் வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எம்பையரோட ஹிஸ்டரி. இந்த கிளாஸ்ல எதை பத்தி பேசுவானுங்கன்னா கிரியேட்டர் ஆஃப் காட்ஸ் ஆர்டின், அதுவும் இல்லாம இந்த கிங்டம்
மறந்து போன ஒரு சில ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் பத்தி எல்லாம் பேசுவானுங்க. அண்ட் ரெண்டாவது ஹார்ஸ்மேன்ஷிப், மூணாவது ஒரு நோபல் கிட்ட எப்படி எலகண்டா நடந்துக்கணும் ஒரு நைட்டு அப்படின்ற விஷயத்த கத்து தருவானுங்க. நாலாவது இந்த எம்பையரோட பேசிக் மேஜிக். அண்ட் கடைசியா தான் வந்தார் விநாயக்ன்ற மாதிரி எனக்கு சுத்தமா வராத ஒரு சப்ஜெக்ட், நான் இந்த உலகத்திலேயே மொத்தமா வெறுக்கிற ஒரு சப்ஜெக்ட். நான் பார்த்தா ஹீரோவை ஓட விட்டுக்கிறாங்க, தலைவனும் போதையில ஓடினுக்கிறான், சுத்தமா அவனால முடியல. அந்த சப்ஜெக்ட் தான் ஸ்டாமினா ட்ரைனிங். பார்த்தா எல்லாம் ஓடிட்டு இருக்கிறானுங்க, ஹீரோ தான் ஓடுற ராஜான்னு ஓடினுக்கிறான். இது வெறும் ட்ரைனிங்கோட மட்டும் முடியாது, என்ன புல்அப்ஸ் பண்ண சொல்லுவானுங்க, புஷ்அப்ஸ் பண்ண சொல்லுவானுங்க. இந்த ஸ்டாமினா ட்ரைனிங் வந்துட்டாலே எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். ஹீரோவும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தரையில உட்காந்துட்டு இருக்கான் தண்ணி குடிக்கலான்ட்டு. ஹீரோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ பக்கத்துல ஒரு ப்ரொஃபசர் வந்து, இந்த விஷயம் இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு நாக்ஸ், உன்னை பார்க்கும்போது ஒரு தும்பி மாதிரிகிற எனக்கு நீ. அதை கேட்டு ஹீரோவும் காண்ட்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்னு வரும்போது அதுல எக்ஸப்ஷனலான ஒரு ஆளா தான் இருக்க, ஆனா இதுவே ஸ்டாமினான்னு வரும்போது அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உன்னால ஓவர் கம் பண்ணி வர முடியாத ஒரு பெரிய வால் முன்னாடி நீ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஹீரோவும் இவர் சொல்றத பார்த்துட்டு, இந்த அகாடமியோட இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான், இவர் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்க அந்த டெர்மினலி இல் அந்த ட்ரேட் தான் என்னை இப்படி போட்டு கொடுமை பண்ணுது. சொல்ல போனா இந்த நாக்ஸோட, அதாவது என்னோட ஸ்டாமினாவோட மேக்ஸ் லெவலே அது 15 தான், இந்த அதிலே ஸ்டக் ஆகி நிக்குது. ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்த்து, நீங்க ஒரு ப்ரொஃபஸர் தானே, நீங்களே ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் பேசலாமா, நான் உங்ககிட்ட ரூடா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு, ஆனா இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டா அது உனக்கு நல்லதுன்னு தான் நான் சொன்னேன். நீ இதே மாதிரி ரெக்லெஸ்ஸா நடந்துட்டே இருந்தானா உன்னோட லைஃப் ஸ்பேன் கூட ஷார்ட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, நீங்க சொன்னதை நான் என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஹீரோவும் இவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா என்னோட ஹார்ட் அது கவுண்ட் டவுன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இவர் சொன்ன மாதிரியே தான். பார்த்தா ஹீரோ சைட்லயும் சிஸ்டம் வருது. சிஸ்டம்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்க டெர்மினல் இல்லால உங்க லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதை பார்க்க எனக்கு காண்டு தான் ஆகுது. ஹீரோ அப்படி நின்னுட்டு இருக்கும் போதே பெராவும் பின்னாடி நின்று ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். அவனும், நான் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே இவனை பத்தி என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்கவே முடியல. இவன் அகாடமி டெஸ்ட்ல அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி டாப்புக்கு வந்தான், ஆனா இந்த இடத்துல இவனோட ஸ்டாமினாவை மறைச்சு வைக்கணும்னு இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த உதவக்காரன் இவன் பேர் வாங்கி வச்சிருக்கானே அதை சமாளிக்கிறதுக்கோசரம் இவன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ இப்பதான் நோட் பண்றான், பின்னாடி பெரா நிக்கிறான்னு. நான் பார்த்தம்பே, நான் சண்டை போடணுமா, மரியாதையா இங்க வந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மார்க்கெட்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ தான் உட்டி போட்டு மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கான். இவன் இப்படி நடந்து போகும்போதே எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல நான் உங்களை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோவோ யாரா இதை சொல்றான்னு திரும்பி பார்த்தா அந்த டீமன் பாய் தான் வந்திருக்கான். அவனும், எப்படி இருக்கீங்க யங் மாஸ்டர் நாக்ஸ், அதை பார்த்துட்டு இவனும், இவன் ஏன்டா இங்க வந்தான், அதுவும் இல்லாம இவன் ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இவன் பண்றதுக்கெல்லாம் பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்குமா. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.